அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பிலிம் ஃபெஸ்டிவல், எம்ஐஎம் பிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாரமா திங்கட்கிழமையில இருந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு 6வது நாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம், ஆங்கில படம், தமிழ் படம் அப்படின்ற வரிசையில இன்னைக்கு ஒரு மலையாள படம். இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, இத்தனை முறை நாம இந்த 5 நாளும் நாம டிஸ்கஸ் பண்ண படம்லாம் அந்த படங்களுக்கும் நமக்கும் பார்க்கிறது மட்டும்தான் தொடர்பு, மற்றபடி வேற எந்த தொடர்பும் கிடையாது. இன்றைக்கு சேவா சொல்ல போற படம் அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்த படம். அதுதான் சிறப்பு. அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்த படம். அந்த படத்தை பத்தி தான் பேச போறாங்க. சேவா கேட்டாங்க நான் பேசட்டுமான்ட்டு. நான் உடனே சொன்னேன், அப்பா எடுத்த படத்துல எதனா ஒண்ணு பேசணுமா அப்படின்னு. ஸோ அதனால இந்த படத்தை ப்ரிப்பேர் பண்ணி எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்க ஆர்டிக்கிள்லயும் அப்பாவை பத்தி தான் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பக்கம், மிகப்பெரிய ஸ்டோரி அது. அதை நம்மளோட புத்தகம் வந்த பிறகு அந்த ஆர்டிக்கிள் படிச்சீங்கன்னா எவ்வளவு விஷயங்கள் சார் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சேவாவை பற்றிய பல கோணங்கள் மாறும். ஏன்னா நமக்கு தெரியாது, சேவாவோட பின்புலம் தான். அது படிச்சோம்னா தெரியும் நமக்கு. மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி தருணத்துல ஒரு ப்ரொடியூசரோட மகள் அந்த படத்தை எடுத்து பேசுறதுன்றது நம்ம தளத்துல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சிறப்பாகவும் இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்குது. ஒரு மலையாள படமா இருந்தாலும் அந்த பல மலையாள படங்கள் எடுத்திருக்காங்க சாரு. அதுல இது ஒரு சிறந்த படம். செப்பு அப்படின்றதுதான் இந்த படம் பேர். செப்பு அப்படின்னு செப்பு உடனே எனக்கு எல்லாருக்குமே தோணிருக்கும் தெலுங்கு வார்த்தையோ அப்படின்றது தோன்றதுதான். அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருவாங்க சேவா. இன்றைய நிகழ்ச்சி 1339வது நிகழ்ச்சி மைண்ட் யுவர் மைண்ட்ல. பார்ப்போம் இந்த கதை என்ன சொல்கிறது, சேவா எப்படி சொல்றாங்க. அப்புறமா நம்ம சேவா பத்திலாம் பேசுவோம். ஒரு சில வார்த்தைகள். மகிழ்ச்சி. சேவா, உங்களிடம் இந்த நேரம். தேங்க்யூ சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு சொல்ல போற படத்தோட பேர் பாத்தீங்கன்னா செப்பு. இந்த படத்தோட டைரக்டர் பிரியதர்ஷன் அவர்கள் தான் டைரக்டர். எங்க அப்பா தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க சார் சொன்ன மாதிரி. இந்த படம் 1987 வந்த படம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான கேரக்டர்ஸ் யார் யாருன்னா மோகன்லால், லிசி, சோமன், அப்புறம் நெடுமுடி வேணு, அதுக்கப்புறம் சுலோச்சனா நடிச்சிருக்காங்க. இப்ப வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், சோமன் அந்த அந்த காலேஜோட பிரின்சிபல். அவர் என்ன பண்ணுவாரு, யார் யாரெல்லாம் அந்த இது மாதிரி சேர்மன் எல்லாம் நிப்பாங்க இல்லையா காலேஜ்ல, அந்த போஸ்டிங்ல ஜெயிச்சவங்களை எல்லாம் அவர் பாராட்டுவாரு. பாராட்டும் போது எல்லாருக்கும் மாலை போட்டு பாராட்டு நடக்கும் போது 4-5 பேர் அந்த காலேஜ்ல, அதாவது அவங்க ஜெயிச்சதுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் ஒரு ஹாக்கி பேட்டை வச்சு எல்லாரோடையும் சண்டை போடுவாங்க. அவங்க பேரு ரெஜிவ் மேத்யூ. அவன் தான் ஆக்சுவலா இந்த படத்தோட வில்லனே. அவன் யாருன்னா இந்த காலேஜோடைய மெயின் பர்சன் இருப்பார் இல்லையா, அவருடைய பையன். அவர் ஒரு எம்பி. அவர் என்ன சொல்லுவாருன்னா அவங்க பையன் கிட்ட முன்னாடி எல்லாம், இந்த மாதிரி நீ யார் ஜெயிச்சாலும் நம்ம ஆளுக்கு தான் ஜெயிச்சணும், வேற ஆளுங்களை ஜெயிக்க விடக்கூடாது, விட்டா நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அதனால அவன் எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஆகும், மோகன்லால் ஊர்ல இருந்து வருவாரு. ஊர்ல இருந்து அவங்களுடைய லவ்வர், அவங்க பேர் லெஸ்ஸி. ஆக்சுவலா மோகன்லாலுடைய பேர் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ராமச்சந்திரன். லிசியோட பேர் பாத்தீங்கன்னா மினி. அவங்க வருவாங்க. வரும்போது என்ன ஆகும், இந்த மாதிரிதான் போய் லிசி தான் போயிட்டு மோகன்லால பிக்கப் பண்ணுவோம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. கார் எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரும். அந்த வீடு நல்ல பெரிய வீடா இருக்கும். அப்போ அவர் மோகன்லால் கேட்பாரு, இந்த வீட்டுக்கு வாடகை என்ன? அந்த பொண்ணு சொல்லும், 1200 வாடகை அப்படிங்கும். என்னுடைய சம்பளமே 1200 தான். இதை நான் கொடுத்தா நான் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்னா, இல்ல நீங்க காசு தர வேண்டாம், இது என்னோட அப்பாவோட வீடுதான், என் அப்பா மாப்பிள்ளைங்க தான் தங்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவர் போய் நான் குளிச்சுட்டு வரேன், என்ன காலேஜ்ல டிராப் பண்ணுன்னு சொல்லிட்டு குளிக்க போயிருவாரு. குளிச்சுட்டதுக்கு அப்புறமாட்டி காலேஜ்ல இந்த மாதிரி டிராப் பண்ணிட்டு போயிடும். இவர் காலேஜ்குள்ள வந்துட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தா இவர் படிச்ச போது இவருக்கு ஒரு ப்ரொஃபசர் இருந்திருப்பாரு. அவர் பேரு வர்கீஸ். அவர் இருப்பாரு. இவர் போய் சொல்லுவாரு, என்ன ஞாபகம் இருக்கா ப்ரொஃபசர் சார், எப்படி இருக்கீங்க? அவர் அந்த வர்கீஸ் பாத்தீங்கன்னா ஜூவாலஜி ப்ரொஃபசர். அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவர் சொல்லுவாரு, நீ ராமச்சந்திரன் தானே அப்படின்பாரு. அவர் ஆமாம்மா, நீ என்ன பண்ற இங்க? நான் இங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா வந்திருக்கேன். நீங்க இப்ப இங்கதான் வேலை பாக்குறீங்களா? ஆமா, இப்ப நான் இங்கதான் வேலை பாக்குறேன். சாயங்காலம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருவாரு.
இவர் என்ன பண்ணுவாரு, கிளாஸ் ரூம்குள்ள வருவாரு. அப்ப போர்ட்ல வந்து அந்த ரிஜி மேத்யூவோட ஃபிரெண்ட்ஸ் எழுதுவாங்க. கெட் அவுட் பாஸ்டர்ட் அப்படின்னு எழுதுவாங்க. அப்ப வந்து இவரு உள்ள வருவாரு. உள்ள வந்தோனே அங்க போய் உட்கார்ந்துருவாங்க. அந்த ரெஜி மேத்யூ சொல்லுவேன், "இங்கலாம் கிளாஸ் எடுக்கக்கூடாது. வெளிய போங்கன்பேன்." அவர் "உன் பேர் என்னன்பாரு." அவர் ரெஜி மேத்யூம்பேன். "பேசாம உட்கார்ந்துரு" அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி பெஞ்ச்ல ஒரு ஆள் உட்கார்ந்திருப்பேன். அந்த பையன் அவன் பேரு வினய். அவன் என்ன பண்ணுவான், ஒரு பேப்பர்ல வந்து என்னமோ எழுதி இவர் மேல சுருட்டி போடுவேன். அவர் அந்த பேப்பர எடுத்துக்கிட்டு வெளிய போ அப்படின்னு சொல்லி அவன விரட்டிருவாரு. அந்த பேப்பர தொறந்து பார்த்தா அதுல எழுதியிருக்கும். இந்த மாரி இந்த கிளாஸ்ல இருக்கவங்க நெறைய பேர் இந்த கிளாஸ சேர்ந்தவங்க இல்ல அப்படின்னு எழுதியிருக்கும். உடனே இவர் என்ன சொல்வாரு, நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். அப்ப ரெஜி மேத்யூவோட ஃபிரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, "இது என்ன ஸ்கூலா? அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு" அப்படிம்பாங்க. "இல்ல நான் எடுக்க தான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாரு. யார கூப்பிட்டாலும் அவங்களே பதில் சொல்லுவாங்க. ஆள் இல்ல, ஆள் இல்லன்னு சொல்லுவாங்க. கடைசியில ஒரு கட்டத்துல இவர் என்ன பண்ணுவாரு, எந்திரிச்சு போயிட்டு போர்ட்ல பாஸ்டர்ட்ன்னு எழுதியிருக்கும் இல்லையா? அதுல ஒரு எஸ் சேர்த்து யார் யாரெல்லாம் வெளியில போணுமோ போங்க கிளாஸ விட்டுனோனே, அந்த ரெஜி மேத்யூ ஃபிரெண்ட்ஸ் மட்டும் அந்த கிளாஸ விட்டு வெளியில போயிருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன் என்ன காட்டுவாங்கன்னா, கேன்டீன். கேன்டீன் ஒரு இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்துலலாம் படம் பார்க்குற மாரி, அந்த காமெடி ட்ராக் வந்து தனியா கொண்டாந்துருப்பாங்க அந்த படத்துல. அந்த கேன்டீன் ஓனர் இருப்பாரு. அவர் வந்து போர்ட்ல எழுதி வச்சிருப்பாரு. இங்க கடன் கிடையாது அப்படின்னு எழுதி வச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த படத்த பார்க்கும்போது அது சிரிப்பு எனக்கு நல்லா வந்துச்சு. அது சொல்லும்போது உங்களுக்கு வருதான்னு நீங்க பாருங்க. ஏன்னா பார்க்கும்போது தான் நான் அத ஃபீல் பண்ணேன். அந்த கேன்டீன் ஓனர் எழுதி வச்சிருப்பாரு. ஆனா வரவன் பூரா கடன் சொல்லுவான். உடனே அவரே ஒரு கட்டத்துல அந்த போர்ட எடுத்து கிழிச்சு போட்டுருவாரு. நான் கடனே வேண்டான்னு எழுதி போடுறேன். வரவன் பூரா கடன் சொல்றான்ட்டு அங்க வேலை பார்ப்பான்ல அந்த அது மாரி எடுபுடியா அவர கூப்பிடுவாரு. கூப்பிட்டு சொல்லுவாரு, "யாராவது இந்த மாரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து கேட்டாங்க அப்டின்னா, நீ என்ன பண்ணு, நல்லா இருக்க ஐட்டத்த குடுக்காத. சுமாரான ஐட்டத்த குடு." அவன் சொல்லுவான், "அப்படிலாம் குடுத்தா அடிப்பாய்ங்க. அதெல்லாம் நீ பார்த்துக்க. குடு." அப்படிங்கும்போது அந்த ரெஜி மேத்யூ டீம் உள்ள வரும். வந்து அவங்க என்ன பண்ணுவாய்ங்க, நல்ல ஐட்டமா ஆர்டர் பண்ணுவாய்ங்க. அந்த வேலை பார்க்கிறவன், "இப்ப என்ன பண்றது?" அப்படின்னு கேட்பேன். "குடுத்து தொல" அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கும்போது, எப்பயுமே அந்த ரெஜி மேத்யூவோட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். ஏதாவது ஒரு நியூஸ்னா, அவன் தான் ஓடி வந்து சொல்லுவான். அவன் வந்து சொல்லுவான், "இந்த மாரி கஞ்சா விக்கிற ஆளு நம்ம கேம்பஸ்குள்ள வந்திருக்கேன்." உடனே இவன் எந்திரிச்சு போய் ஒரு ஹாக்கி பேட்ட ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாய்ங்க. அத வச்சு அவன பாத்ரூம்ல கொண்டு போய் பயங்கரமா அடிச்சு போட்டுருவாய்ங்க. அதுக்கப்புறம் அவன் போயிருவான். அன்னைக்கு சாயங்காலம் என்ன ஆகும், மோகன்லாலும், லிஸியும் கடைக்கு போய் ஏதோ ட்ரெஸ் எல்லாம் வாங்குவாங்க. வாங்கி அங்க கார நிறுத்திட்டு உள்ள போவாங்க. அப்ப அந்த ரெஜி மேத்யூ ஆளுங்க வந்து அந்த கார பாத்துட்டு வந்துட்டு, அந்த கார் மேல சாணிய வச்சு அடிச்சுட்டு போயிருவாய்ங்க. அந்த பக்கமா ஓரமா போய் நிப்பாய்ங்க. மோகன்லாலும், லிஸியும் வெளிய வரும்போது, அவரு அவரு அந்த பொண்ணு கேட்கும். "என்னங்க இப்படி ஆயிடுச்சு? இப்ப என்ன பண்றது? நம்ம டாக்ஸி புடிச்சு போயிரலாம். ஏதாவது மெக்கானிக்க வச்சு வண்டி எடுத்துக்க சொல்லலாம்." அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு டாக்ஸி புடிச்சுட்டு அவங்க போலான்னு முடிவு பண்ணும்போது, இவர் பாத்துருவாரு மோகன்லால். இது வந்து ரெஜி மேத்யூவோட வேல தான். அவங்க தள்ளி நிக்கும்போது இவர் பாத்துருவாரு. பாத்துட்டு இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. சரி அப்படின்னு சைலன்ட்டா போயிடுவாரு. அடுத்த நாள் காத்தால அவர் வீட்ல உட்கார்ந்து லெட்டர் எழுதியிருப்பாரு அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மாக்கு எழுதுவாரு. நான் வந்து ஒரு பொண்ண லவ் பண்றேன். அவ பேரு வந்து அந்த பொண்ணு பேரு மினி இல்லையா? மினின்னு எழுதி அப்படின்னு சொல்லி இந்த மாரி வந்து உனக்கு ரூ. 350 மாசம் மாசம் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க இத வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருப்பாரு. அப்ப இந்த பொண்ணு வரும். அ இந்த பொண்ணு ரிசீவ் வரும். வந்த உடனே வந்து என்ன எழுதுறீங்கன்னா, எங்க அம்மாக்கு தான் லெட்டர் எழுதுறேன். என்ன பத்தி என்ன எழுதுறீங்கன்னோனே, அது வந்து அவர் சொல்லுவாரு, "நீ ஒரு வாயாடின்னு எழுதுற." நல்லா எழுதுங்க. நான் உங்க அம்மா கூடயும் அதே மாரி தான் வாயாட போறேன்னோனே, அப்ப அவர் சொல்லுவாரு, "எங்க அம்மா ஒரு பாவப்பட்ட ஜீவன். ஏன்னா வந்து நான் சின்ன வயசா இருக்கும்போது ஸ்கூல்ல பெருக்குற வேல பார்த்து என்ன படிக்க வச்சாங்கன்னோனே." அந்த பொண்ணு சொன்னா, "நான் சும்மா தான் சொன்னேன். எங்க அப்பா உங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க." சரின்னு சொல்லி இவரு கிளம்பி போவாரு. அவங்க அப்பா சொல்லுவாரு, எங்க வீட்ல எல்லா முடிவுமே வந்து என் பொண்ணு தான் எடுக்கும். அதனால வந்து என் பொண்ணு உன்ன லவ் பண்றேன்னு சொன்னுச்சு. எனக்கு கல்யாணத்துல எப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. எப்ப கல்யாணம் பண்ணலாம்? உங்க அம்மாட்ட எப்ப பேசன்னு அவரு கேட்பாரு. அப்ப இவர் சொல்லுவாரு, "நான் இப்ப தான் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கேன். அதனால வந்து இப்ப வேண்டாம். ஒரு 3 மாசம் கழிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படிம்பாரு. அப்போ அவங்க அப்பா சொல்லுவாரு, "ஓகே. 3 மாசம் நீங்க பேச்சுலர் லைஃப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க" அப்படின்ருவாங்க. அடுத்த நாள் காத்தால என்ன ஆகும், இந்த இந்த ரெஜி மேத்யூவோடைய அப்பாவோட அந்த பாலிடிக்ஸ்ல இருக்க ஆளுங்கலாம் வருவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, "இது மாரி நம்ம கட்சியில ஒரு பிரச்சனை. நீ உடனே காலேஜ்ல ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும்." ஆனா ரீசன் என்ன சொல்லுவா? இவன் சொல்லுவான், "ரீசன்லாம் தேவையில்ல. நான் போய் ஸ்ட்ரைக்ன்னா அவ்வளதான்." அப்படின்னோனே அவரு கரெக்ட்டா மோட்ல கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாரு. அப்ப பார்த்தா ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. ஸ்ட்ரைக் எல்லாரும் வெளிய வாங்கணும்னா, எல்லாரும் இவரு எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு, "போகாதீங்க" அப்படின்னு. அதெல்லாம் கேட்காம அவர் வெளியில எல்லாரையும் கூட்டிட்டு போயிருவாரு. இவருக்கு அதுக்கப்புறம் அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம, இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? ஒரு ரூம். அங்க போய் உட்கார்ந்திருப்பாரு. அங்க உட்கார்ந்தா எந்த டீச்சரும் கிளாஸ் நடக்கலையேன்னு கவலையே பட மாட்டாங்க. அவங்க பாட்டு வீட்டு கதையும், வெளியூர் போற கதையும் அதே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு டீச்சர் ஒரு புரொஃபசர் வந்து கேட்பாரு. இந்த மாரி வந்து இந்த காலேஜ்லலாம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீ என்ன பண்ணு, என்கிட்ட 20 ஸ்டூடண்ட்ஸ் டியூஷன் படிக்கிறாங்க. அதுல 10 பேர உனக்கு தரேன். நீ அதுல காசு சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு.
இவர் சொல்லுவாரு, "எனக்கு அப்படிலாம் காசு வேண்டாம். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்" அப்படின்ட்டு. அங்கேயே இருக்க பிடிக்காது. அங்கேருந்து எந்திரிச்சு வந்து இந்த ஜூவாலஜி புரொஃபசருடைய ரூம் இருக்கும். அங்கே போயிருவாரு. ஜூவாலஜி புரொஃபசர் ரூம்ல பார்த்தீங்கன்னா 2 பேரட், 2 ராபிட் இருக்கும். அவர் சின்னதா ஒரு மலையாள பாட்டு பாடிக்கிட்டு அதுங்களோட பேசிக்கிட்டு இருப்பாரு. இவர் நுழையும்போது கேட்பாரு, "யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க?" அப்படின்னு கேட்பாரு மோகன்லால். அந்த ஜூவாலஜி புரொஃபசர் சொல்லுவாரு, "இந்த மாரி வந்து நான் இந்த மாரி பேரட்டோட, ராபிட்டோட தான் பேசினேன். இது வந்து என்னோட ஃபேமிலி" அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னோனே இவரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் சொல்லுவாரு, "இந்த காலேஜ் இப்படிதான். நீ அத பெருசா எடுத்துக்காத. நம்ம எதுவுமே பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லுவாரு. இவர் ரொம்ப வருத்தப்பட்டுப்பாரு மோகன்லால். நானும் கிளாஸ் எடுக்கலான்னு பார்த்தா, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுப்பாரு. அடுத்த நாள் அவங்க அம்மா கிட்ட இருந்து லெட்டர் வரும். அந்த லெட்டர்ல அவங்க அம்மா எழுதியிருப்பாங்க. "நீ எனக்கு பணம்லாம் அனுப்ப வேண்டாம்ப்பா. எனக்கு வந்து இது மாரி நான் சீட்டு போட்டேன். ரூ. 2500 பணம் நான் அனுப்பியிருக்கேன் உனக்கு மணி ஆர்டரா. அத வச்சுட்டு நீ சின்ன வயசுல ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னு ஆசைப்பட்டீல, அந்த ஸ்கூட்டருக்கு மேற்கொண்டு நீ பணம் போட்டு வாங்கிக்க. நீ அந்த பொண்ண கூட்டிட்டு வெளியலாம் போய் சுத்தி காட்டு. நான் வரும்போது என்னையும் கூட்டு போய் சுத்தி காட்டு. உனக்கும் என் மருமகளுக்கும் நான் வந்து ஒரு பூஜைலாம் பண்ணேன் இங்க." அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எழுதியிருப்பாங்க. அதே மாரி இவரு என்ன பண்ணுவாரு, ஸ்கூட்டர் வாங்கி அந்த பொண்ண நெறைய இடத்துக்கு வெளியலாம் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த நாள் காத்தால என்ன ஆகும், அந்த ஸ்கூல்ல சேர்மனா வின் பண்ணான்ல அந்த வினய், அவன் வந்து என்ன பண்ணுவான், இவங்க வந்து இந்த ரெஜி மேஜியோட டீம் வந்து அந்த பாத்ரூம்ல வச்சு கஞ்சா விப்பாய்ங்க. ஆ கஞ்சா வித்தோனே இவன் போய் அந்த வினய் போய் அவனும் அந்த ஒரு கஞ்சா வாங்கிட்டு, காசு குடுத்து வாங்கிட்டு வெளியில வருவான். அத போட்டுட்டு வெளியில வருவான். அப்ப உள்ள வந்து இன்னொரு ஸ்டூடண்ட் இருப்பான். அவன் பேரு அனந்த பத்மநாபன். அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் வந்து இவங்களோட நிப்பான். அவன் சொல்லுவான், "இதெல்லாம் தப்பு. பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லுவான். அவன் கேட்கவே மாட்டாய்ங்க. அப்ப வந்து அந்த வினய் ஒரு மாரி போறத பார்த்துட்டு மோகன்லால் உள்ள வந்து, "என்னடா பண்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் கஞ்சாலாம் ஒளிச்சு வைப்பாய்ங்க. ஆனா வந்து அத பார்த்துருவாரு மோகன்லால். ஒரு கண்ணாடி கிட்ட ஒளிச்சு வச்சோனே, அத பார்த்துட்டு அத எடுத்து, "இது என்னடா? வாங்கடா பிரின்சிபல்ட்ட போலான்னு" பிரின்சிபல்ட்ட கூட்டு போவாரு. பிரின்சிபல் சொல்லுவாரு, "நீ வந்து அவன் கையில வச்சிருந்தத பாத்தியா? கண்ணாடி பின்னாடில இருந்து எடுத்து இதெல்லாம் வந்து சொன்னா இதெல்லாம் ஒத்துக்கப்படாது. நீ எப்ப பாரு இவங்கள பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பியான்னு" அவர் ஏதோ திட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்ப வந்து, "இல்ல சார் நான் சொல்றத கேளுங்க. இவங்கள மாத்தணும், திருத்தணும்லாம்" சொல்லி பாப்பாரு மோகன்லால். ஒண்ணுமே எடுபடாது. அப்ப என்ன ஆகும், இந்த வினை வெளியில ஒரு மாரி மயக்கமா போயிட்டு இருக்கும்போது, இந்த கொடியேத்துற கம்பு இருக்கும்ல, அது நல்லா உயரமா இருக்கும். அது மேல கடகடன்னு ஏறி அந்த மேல உச்சியில போய் உட்கார்ந்துட்டு சொல்லுவான். இந்த காலேஜ்ல கஞ்சா விக்கிறாங்க. யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. கஞ்சா விக்கிறது ரெஜி மேத்யூ எல்லாத்தையும் சொல்லிட்டு, தவறி கீழ விழுந்து செத்து போயிருவான். அப்ப இவன் கீழ விழுந்த சத்தம் கேட்டு போய் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அப்ப மோகன்லால் சொல்லுவாரு, "இவன் தான் வந்து கஞ்சா வாங்கிட்டு வர வந்தான். இவன் பாருங்க விழுந்து செத்து போயிட்டான். இப்பயும் நீங்க நம்பாதீங்க. எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க." அப்படின்னு ஒரு வருத்தமா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருவாரு. அடுத்த நாள் வந்து இந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் படிக்கிற மாரி ஒரு இடம்லாம் இருக்கும்ல வெளியில. அதாவது காலேஜ் கிரவுண்ட்ல. அங்க உட்கார்ந்து அந்த அனந்த பத்மநாபன் படிச்சுட்டு இருப்பான். அப்ப போயிட்டு இவர் கேட்பாரு, "நீ சொல்லு என்ன நடந்துச்சு? நீ சொன்னா நம்ம வந்து பிரின்சிபல்ட்ட சொல்லலாம்." அவன் சொல்லுவான், "என்ன எதுவுமே கேட்காதீங்க. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு அவன் வந்து அந்த இடத்த விட்டு நழுவவே பார்ப்பான். அத அந்த ரெஜி மேத்யூ டீம் பார்த்துருவாங்க இவன் 2 பேரும் பேசுறத. அவன் அதுக்கப்புறம் அவங்க பார்க்குறாங்கன்னோனே அந்த இடத்த விட்டு ஓடி போயிருவான். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த ஃப்ரெண்ட் அதே மாரி அன்னைக்கு அதே மாரி அந்த ரெஜி மேத்யூவோட ஃப்ரெண்ட் ஓடியாருவான். ஓடியாந்து சொல்லுவான், இந்த மாரி வந்து அந்த ஆலிஸ் அதாவது அந்த அந்த வினயோட இன்னொருத்தி ஜெயிச்சிருப்பா ஒரு லேடி அவ ஆலிஸ். அவ வந்து இந்த மாரி கஞ்சாவெல்லாம் இங்க நம்ம காலேஜ்ல இனிமே கொண்டு வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட போறாளாம் அப்படின்னு சொல்லி வந்து ஓடியாந்து சொல்லுவான். அப்ப அவ வருவா ஃப்ரெண்ட்ஸோட. "நீ வந்து படிக்க வந்தீன்னா படிக்கணும். இந்த வேலையெல்லாம் எதுக்கு பண்ற?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். ரிஜி மேத்யூ. அவ சொல்லுவா, "நான் ஆர்டர் போடுவேன். எல்லாருமே ஸ்டூடண்ட்ஸ் நல்லா இருக்கணும். வினய்க்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது." அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட கண்ண காட்டுவான். ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், ஒரு பென்லேருந்து இங்க கையில கொட்டிக்கிட்டு, கையில நல்லா தேய்ச்சுக்கிட்டு, இந்த பொண்ணுட்ட சொல்லி பார்ப்பான், "இதெல்லாம் பண்ணாதன்னு." அந்த பொண்ணு கேட்காது ஆலிஸ். உடனே அந்த கைய கொண்டாந்து அந்த பொண்ணு நெஞ்சில வச்சுருவான். அந்த பொண்ணு கத்தி அழுதுகிட்டு ஓடிரும். இந்த மோகன்லால் பார்த்துட்டு, அவர் அப்பதான் ஆஃபீஸ்க்கு வருவாரு. பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, வந்து இவன பயங்கரமா அடிப்பாரு. "ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இது பிரின்சிபல்ட்ட போயிரும். அவங்கலாம் வந்து ஸ்டூடண்ட்ஸா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துட்டு வந்து என்ன பண்ணுவாய்ங்க, இந்த மாரி புரொஃபசர் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்பாய்ங்க. இவர் சொல்லுவாரு, "நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? ஆலிஸ்க்கு இப்படி நடந்துச்சு. நான் பார்த்தேன்." அப்படிங்கும்போது இந்த ரெஜி மேத்யூ நடுவுல என்ன பண்ணுவான், அவன் ஃப்ரெண்ட் ஆலிஸோட ஃப்ரெண்ட்ட சொல்லி அவள ட்ரெஸ்ஸ மாத்த சொல்லு அப்படின்ருவான். அந்த பொண்ணும் வேற வழி ஏன்னா அவன் மிரட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வந்துரும். அப்ப ஆலிஸ கூப்பிடுங்கன்னா, ஆலிஸ கூப்பிடுவாங்க. இது மாரி உண்மையா ரெஜி மேத்யூ பண்ணானான்னா, அந்த பொண்ணு இல்லன்றும். அப்புறம் இவர் சொல்லுவாரு, "ஆமா. நான் என் தங்கச்சிம்மான்னு நெனச்சு சொன்னேன். அந்த பொண்ணு இல்லன்ருச்சு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னோனே" எல்லாரும் சந்தோஷமா போயிருவாய்ங்க. அப்ப இந்த பொண்ணு அவர் கால புடிச்சு அழுகும். "நான் ஏதாவது அப்படி மாத்தி சொன்னேன்னா, என் குடும்பத்த அவன் ஏதாவது பண்ணிடுவான். அதனால தான் அப்படி சொன்னேன். மன்னிச்சிருங்கன்னோனே" அவர் வந்து "சரிம்மா நீ கிளாஸுக்கு போ" அப்படின்ருவாரு.
அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆகும், பத்மநாபனும் அவனோட அக்கா தான் சுலோச்சனா. அவங்களால வாய் பேச முடியாது. அவங்க 2 பேரும் ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அப்ப வந்து அந்த ரெஜி மாத்தியோட கார் வரும். அவன் கேட்பான், "நீ தானடா நேத்தி சார் கிட்ட சொன்ன எங்கள பத்தி?" அவன் சொல்வான், "நான் ஒண்ணுமே சொல்லலன்பான்." அப்புறம் அவன தனியா கூட்டு போய் அடிப்பாங்க. அடிச்சுட்டு, "உண்மைய சொல்றியா இல்லையான்பாங்க." அவன் திருப்பி சொல்லுவான், "நான் சத்தியமா ஒண்ணுமே சொல்லல." அப்ப உங்க அக்காவ ஏதாவது பண்ணா உண்மைய சொல்லுவாடான்னு அவங்க அக்காவ ஏதோ பண்ண போவாங்க. அவங்க இவன் கத்துற சத்தம் கேட்டோனே, அந்த வழியா வந்து இவர் போவாரு. மோகன்லாலும், அந்த ஜூவாலஜி புரொஃபசரும் அவர்ட்ட ஸ்கூட்டர்ல போவாங்க. அவர் ஒரு நிமிஷம் ஸ்கூட்டர புடிங்கன்னு ஜூவாலஜி புரொஃபசர்ட்ட குடுத்துட்டு, இவரு உள்ள இறங்கி ஓடி போவாரு. அப்பவே அந்த புரொஃபசர் சொல்லுவாரு, "அவங்கள ஒண்ணும் பண்ணாத. விட்டுடுடா, விட்டுடான்னு" சொல்லுவாரு. அவன் கேட்கவே மாட்டாரு மோகன்லால். உள்ள போயிட்டு அடிச்சு, அவங்களலாம் வந்து சண்டை போட்டு அவங்க 2 பேரையும் காப்பாத்துவாரு. நடுவுல இந்த ஜூவாலஜி புரொஃபசர் போய் தடுத்து நிறுத்த போவாரு பாருங்க. அவர புடிச்சு கீழ தள்ளி விட்டுருவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, "இதுக்கு தான் நான் உன்னோட வரதே இல்ல. உனக்கு எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்" அப்படின்னு திட்டிட்டு அவர் எந்திரிச்சு போயிருவாரு. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ராத்திரி என்ன ஆகும், லிஸியும் மோகன்லாலும் ஃபோன்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அ இவங்க கேட்பாங்க லிஸி, "கல்யாணம் எப்படி நடக்கணும் உங்களுக்கு?" அப்படின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவாரு, "எனக்கு ரொம்ப சிம்பிளா கல்யாணம் நடந்தா தான் புடிக்கும். நீ வந்து கல்யாணம் பண்ணி வரீன்னா, ஒரு 50 பவுன் நகையோட வருவ. அவ்வளோலாம் வேண்டாம். லேடீஸ்க்கு நகை புடிக்கும். அப்போ நீ ஒரு 2, 3 நகை போட்டுக்கலாம். கொஞ்சம் போல பூ வச்சுக்கலாம். சிம்பிள் சாரி கட்டிக்கணும்." அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது, வெளியில பார்த்தீங்கன்னா, ரெஜி மாத்யூ என்ன பண்ணுவான், இவங்க அம்மா ஆசையா வாங்கி குடுத்த ஸ்கூட்டர் இருக்கும் இல்லையா? அத வெளியில கொண்டாந்து வச்சு, அத வந்து நெருப்பு போட்டு கொளுத்தி விட்டுருவான். அது வந்து பயங்கரமா அந்த நெருப்பு எரியும். இவருக்கு அப்பதான் சத்தம் கேட்கும். இவர் வெளிய வந்து பார்ப்பாரு. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பாரு. அப்ப அந்த போலீஸ் சொல்லுவாரு, "நீ தான் சாட்சி, நீ தான் வாதி. நீ 2மே நீயா இருக்கும்போது, இந்த கேஸ நான் எடுத்துக்கிட்டேன்னா, அது வந்து அந்த கேஸ் நிக்காது. நாளைக்கு ரெஜினா மாத்தி வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தான்னா, மாடல் லிஸ்ட் வழக்கு போட்டான்னா, நான் தான் சாட்சியா நிக்கணும். இந்த கேஸ் செல்லுபடி ஆகாதுன்னு" விரட்டிருவாரு. இவர் சொல்லி சொல்லி பார்ப்பாரு, "நான் கேஸ் குடுக்க வந்தா நீங்க எடுக்கணும். என்னங்க இப்படி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. ஆனா வந்து அவருக்கு போலீஸ் கேட்கவே மாட்டாரு. "வெளியில போ! இந்த கேஸ் எடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லி விரட்டிருவாரு. அடுத்த நாள் காத்தால என்ன ஆகும், ஜூவாலஜி புரொஃபசருடைய அந்த லேப் இருக்கும்ல, அவர் ஃபேமிலி மாரி நெனச்சார் இல்லையா? அந்த கிளியெல்லாம் கொன்னு, ராபிட்ட கொன்னு தொங்க விட்டுருப்பாங்க. அவர் பயங்கரமா கண்ணீர் விட்டு அழுவாரு. "இப்படி நடந்து போச்சு" அப்படின்னு சொல்லி அழுவாரு. மோகன்லாலுக்கு தெரியும் இது ரெஜி மாத்யூ வேலையா தான் இருக்கும்னு. போய் அவர கேட்க போவான். என்ன ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு கேட்க போனா, அவன் என்ன பண்ணுவான், அவன தன்ன தானே ஹர்ட் பண்ணிக்கிட்டு, "இவர் தான் பண்ணிட்டாரு" அப்படின்னு சொல்லி பழிய தூக்கி போட்டுருவான். இவர் சொல்லுவாரு, "நான் பண்ணல. அவனா தான் பண்ணிக்கிட்டான். அவன் பண்ணிக்கிறதுக்கு அவன் என்ன சைக்கோவா? ஆமா, அவன் சைக்கோ மாரி தான் பண்றான்" அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு. ஆனா அத அவங்க கேட்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அ அவங்க அத கேட்கவே மாட்டாங்க. இவர வந்து போலீஸ்ல புடிச்சு குடுங்கம்மான்னு கேட்பாங்க. அந்த பிரின்சிபல் "வேண்டாம், வேண்டாம் விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிருவாரு. அதுக்கு அதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் வந்து இவன் ரொம்ப சோகமா இருப்பான். மோகன்லால். உடனே இவன் சரின்ட்டு அனந்தபத்மநாபன் வீட்டுக்கு போவான். அவன் வந்து வெளியில ரோட்ல உட்கார்ந்து படிப்பான். அவர் கேட்பாரு, "ஏன் ரோட்ல உட்கார்ந்து படிக்கிற?" அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து அவன் சொல்லுவான், "இந்த மாரி எங்க வீட்ல கரண்ட் இல்ல. அப்ப காலேஜ்ல படிக்க வேண்டியது தானே. காலேஜ்க்கு வரதுக்கே பிடிக்கல. ஏன்னா வந்து எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. படிக்கவே முடியல. அதனால தான் இங்க உட்கார்ந்து படிக்கிறேன்." அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். அப்ப நான் கேட்கும்போது, "நீ ஏன் சொல்லல? சொன்னா என்ன நடக்க போகுது? வினய்ன்னு ஒரு ஸ்டூடண்ட் இருந்தான். அவன் கூட செத்து போனான்ல. அவன் கதை உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இயர்ல அவன் காலேஜ்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது, அப்ப வந்து இவங்க இந்த ரெஜி மேத்யூவோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிட்டு வச்சு அடிச்சாய்ங்க. அவர் வந்து கூப்பிட்டு இந்த மாரி சொன்னாரு. இங்க இருந்த எக்ஸாமினர்ட்ட அவங்கலாம் பிட் அடிக்கிறாங்கன்னு அவர் கண்டுக்கவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெஜி மேத்யூக்கு ஒரு பியூன் கொண்டாந்து எழுதின ஆன்ஸர் ஷீட்டே குடுத்தான். அதையும் அவர் தட்டி கேட்டா அதுக்கும் ஒண்ணும் ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணல அவங்க. அப்புறம் இவர் வந்து அந்த பேப்பர்ல அவர் எக்ஸாம் பேப்பர்ல வினய் வந்து இந்த மாரி எழுதினாரு. நான் வந்து எக்ஸாம் கமிஷனுக்கு எழுதுறேன். இந்த மாரிலாம் இங்க பண்றாங்கன்னு எழுதினாரு. மேற்கொண்டு அவர் தான் காப்பி அடிச்சாருன்னு கதைய திருப்பி பிரின்சிபல்ட்ட கூட்டு போயிட்டாங்க. பிரின்சிபல் வந்து நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன்னான்னா, அப்புறம் ஏதோ கெஞ்சி கெஞ்சி அவன் வந்து அதுலேருந்து வெளிய வந்தான். அது அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. அதுக்கப்புறம் தான் இவன் கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சதெல்லாம். அப்புறம் எப்படியோ இது பண்ணி சேர்மன்ல ஜெயிச்சாலும், அவன் மனசுல எல்லா நாளும் அந்த சோகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஒரு கட்டத்துல வந்து அவன் அங்கேருந்து மேல விழுந்து செத்து போயிட்டான். இப்ப நான் அதெல்லாம் பண்ண முடியாது. எங்க அக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு அப்பா, அம்மா கிடையாது. எங்க அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப இப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் நான் பேசியிருக்கேன். இப்ப நான் இனி தலையெடுத்தா தான் என் குடும்பத்த நான் காப்பாத்த முடியும். அதனால வந்து என்னால இதுல உங்களுக்கு எந்த உதவியுமே செய்ய முடியாது. அப்படின்னு சொல்லி அவரு அவரு சொல்லுவாரு. அவன் சொல்லுவான். அவன் சொன்ன உடனே இவர் சொல்லுவாரு, "நான் உனக்கு கிளாஸ்ல எல்லாம் சொல்லி தரேன்." அப்படிம்பான். அடுத்த நாள் காத்தால காலேஜ்க்கு வந்திருக்கும்போது, இதே மாரி இந்த ரெஜி மாத்யூ திருப்பியும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி இவங்களெல்லாம் கிளப்புவான். அப்ப இந்த அனந்த பத்மநாபன் மட்டும் இவர் வேண்டாம் எந்திரிக்காதன்னு கண்ண காட்டிருவாரு உட்கார்ந்திருப்பான். "நீ நீ வரியா இல்லையா? வெளிய வரியான்னு?" அவன கூப்பிடுவாங்க. அவன் வரமாட்டேன்ருவான். அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு ஆளுக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு மோகன்லால் வந்து ஒரு ஆளுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாரு. அப்ப என்ன ஆகும், அவைங்க வெளிய இருந்து கல்ல விட்டு அடிப்பாய்ங்க. கல்ல விட்டு அடிச்ச உடனே இவர் தலையில பட்டு ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சுரும். இவர் போய் சொல்லுவாரு.
பிரின்சிபல் சொல்றாரு, "உனக்கு இதே வேலை தானா? எப்ப பாரு யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க." "இல்ல சார், அவன் தான் கல்ல விட்டு அடிச்சான். நீங்க நான் எத்தன கம்ப்ளைண்ட் கொண்டாந்தாலும் ஏன் சார் கேட்கவே மாட்டீங்கன்னா?" அவர் சொல்லுவாரு, "எனக்கு வந்து ஒரு ஒரு உடம்பு சரியாத மனைவி, 2 பொம்பள பிள்ளைங்க. என்னால இதுல எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. இந்த காலேஜ் ஓடுறதே அந்த பொலிட்டீஷியனால தான். அவர் தான் எல்லாமே இதுல பண்றாங்க. எனக்கும் தெரியுது, பெரிய பணக்கார பசங்கலாம் படிக்கிறாங்க. நீ கண்டுக்காம இருன்னு உனக்கு எத்தன தடவ சொல்றது?" அப்படின்னு சொல்லி அவர அனுப்பிச்சு வச்சுருவாரு. அதுக்கப்புறம் இவரு வீட்ல வந்து உட்கார்ந்திருப்பாரு. அவங்க அ லிஸி சொல்லுவாங்க, "இதுக்காக போய் கல்யாணத்த தள்ளி வைக்கிறீங்க. இந்த கல்யாணத்த இதுக்காக தள்ளி வச்சதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணியிருக்கலாம்? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்பவே. இந்த இந்த காலேஜ் மாரியே இல்ல இது பார்த்தா" அப்படின்னோனே, அவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "இரு நான் வரேன்ட்டு" ரெஜி மேத்யூ வீட்டுக்கே கிளம்பி போவாரு. கிளம்பி போய் புரிய வைக்கலாம் அவங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு. அவங்க அம்மாட்டன்னு அவங்க அம்மா தான் கதவு திறப்பா. நீங்க யாருன்னோனே இவரு சொல்லுவாரு. சொன்னோனே அந்த அம்மா பயங்கரமா திட்டும். "என் பையன நீ தானடா அடிச்ச. இருங்க நான் உட்கார்ந்து புரிய வைக்கிறேன்." எவ்வளவோ சொல்லி பார்த்தா, "என் ஹஸ்பண்ட் யார் தெரியுமா? அவர் எம்பி. நீ மரியாதையா வெளிய போன்னு" அந்த அம்மா கதவ சாத்திரும். இவர் வெளிய வருவாரு. அவனோட கார் நிக்கும். அப்போ இவருக்கு வந்து இவனுக்கு என்ன மொழியில தான் புரிய வைக்கிறதுன்னு தெரியாம என்ன பண்ணுவாரு, அந்த கார இவரே கதவ வந்து ஓப்பன் பண்ணி உடைச்சு, கண்ணாடி உடைச்சு ஓப்பன் பண்ணி கார் எடுத்துட்டு வெளிய போயிருவாரு. கார் எடுத்துட்டு வெளிய போனோன தான் ரெஜி மேத்யூக்கு அந்த விஷயம் தெரியவே வரும். அவன் பின்னாடியே ஓடியாருவான். இந்த கார கொண்டு போய் அவர் எல்லா பக்கமும் பயங்கரமா இடிப்பாரு. காரே கிட்டத்தட்ட கண்டம் பண்ற ஸ்டேஜ்ல கொண்டாந்துருவாரு. கொண்டாந்து விட்டுட்டு போயிருவாரு. அந்த இடத்துல விட்டு போயிருவாரு. இவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான் போலீஸ்ட்ட. போலீஸ் வந்து கேட்பாரு. "ஏன் இப்படி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப இவரு சொல்லுவாரு, அவன் தான் சாட்சி, அவன் தான் வாதி. அது அந்த ஸ்கூட்டருக்கு சொன்ன மாரி. 2ம் அவன் தானே! அப்ப நீங்க எப்படி இந்த கேஸ எடுத்துக்க முடியும்? இந்த கேஸ நீங்க எடுத்துக்க முடியாது. நீங்க எடுத்து கேஸ் போட்டீங்கன்னா, நான் வந்து உங்க பேர்ல மான அழிச்சிட்ட வழக்கு போடுவேன். அவன் பேர்ல போடுவேன். நீ தான் சாட்சியா இருக்கணும்னு போலீஸால ஒண்ணும் பண்ண முடியாது. போலீஸ் அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நார்மலா தான் போகும். ஒரு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல வந்து இவரு நெறைய சொல்லிக் குடுப்பாரு பசங்களுக்கு. அப்புறம் வந்து விளையாடுவாரு அவங்களோட. அப்புறம் ஆனுவல் டே டிராமா நடக்கும். அது மாரி ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டுருக்கும். அப்புறம் அந்த அனந்த பத்மநாபன் வீட்டுக்கு போய் டெய்லி அங்கேயும் போய் அவர் கிளாஸ் எடுப்பாரு. கொஞ்ச நாள் அங்கேயே தங்குவாரு. தங்கி அவங்களோட நல்லா பழகி, நல்லா சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாரு. அப்ப பக்கத்துல இருக்கவங்கலாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இவர் அடிக்கடி ஏன்டா இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப இவங்க ரெஜி மேத்யூ ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாரி இந்த வாத்தியாருக்கும், இந்த மோகன்லாலுக்கும், சுலோச்சனாக்கும் தொடர்பு இருக்குன்னு அவங்க வீட்டு பக்கத்துல எழுதி போட்டுருவாங்க. அதுவுமே எல்லாரும் ஒரு மாரி பேச ஆரம்பிச்சு ரொம்ப ஜாஸ்தியா அந்த பேச்சு ஆரம்பிச்சிருக்கும். ஆனா பெருசா இவங்க 2 பேரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அ அ காலேஜுக்கு ஒரு நாள் போயிருக்கும்போது என்ன ஆகும், அந்த கேன்டீன்ல வச்சு ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த கேன்டீன்ல ஒரு சண்டைய ரெஜி மேத்யூ கிளப்பி, கேன்டீன பயங்கரமா உடைச்சு தள்ளிருவாங்க. கேன்டீனே ஃபுல்லா காலி ஆயிடும். அப்ப அந்த பத்மநாபன் இங்க ஓரமா நின்னுட்டுருப்பான். அவன கத்தியால குத்திருவாங்க. அவன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க. ஐசியூ யூனிட்ல வைப்பான். இந்த மாட்ட வந்து சுலோச்சனாட்ட இவரு சொல்லுவாரு மோகன்லால். "நீங்க வீட்டுக்கு போயிருங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படிம்பாரு. அப்புறம் வந்து அவர் தான் பார்த்துட்டு அந்த அம்மாவ கொண்டு போய் வீட்ல விடும்போது, எல்லாம் கொண்டு போய் அவர் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஹோட்டல்ல வச்சு, அந்த ஜூவாலஜி புரொஃபசரும், மோகன்லாலும், லிஸியும் பேசிட்டு இருப்பாங்க. அவரு சொல்லுவாரு மோகன்லால், "நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. திருப்பி காலேஜ்க்கு வாங்க. எனக்கு அந்த காலேஜ்க்கு வரவே பிடிக்கல." அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது, ஒருத்தர் வந்து வெயிட்டர் வந்து அ ஆர்டர் எடுக்க வரும்போது, அந்த வெயிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேன்டீன் ஓனர். அவரு, "நீங்க என்ன சார் இங்க பண்றீங்கன்னு?" கேட்டவுடனே, "கேன்டீன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எல்லாம் உடைச்சு தள்ளிட்டானுங்க. நான் இங்க வேலைக்கு வந்துட்டேன். இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கேன். என்ன சாப்பிடுறீங்கன்னா?" அவர் சொல்லுவாரு, "3 காஃபி கொண்டாங்க" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்த ஜூவாலஜி புரொஃபசர் சொல்லுவாரு, "பாரு இவர் நிலைமைய. கேன்டீன் வச்சு ஓனரா இருந்தாரு. இப்ப இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் இவங்கனால தானேன்னா." அவர் வந்து நான் சொல்வாரு, அது ஒண்ணும் பண்ண முடியலல்ல அந்த காலேஜ்ல. நீங்க வாங்க திருப்பினோனே, அவர் சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருவாங்க. அப்புறம் வந்து அடுத்த நாள் ஜூவாலஜி புரொஃபசர் என்ன பண்ணுவாரு, வந்துருவாரு காலேஜ்க்கு. வந்துட்டு ஒரு கன் வச்சிருப்பாரு. இவங்களுக்கு இவங்களுக்கு எந்த மொழியில சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, அந்த கன்ல வச்சு கேள்வி கேட்பாரு. கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா உன்ன சுட்டுடுவேன்னு மிரட்டுவாரு. அவைங்கலாம் பயந்து போய் உட்கார்ந்திருப்பாய்ங்க. அந்த ரெஜி மேத்யூ டீமே பயந்து போய் உட்கார்ந்திருக்கும். அப்ப இந்த விஷயம் மோகன்லாலுக்கு தெரிய வரும். மோகன்லாலு அந்த மத்த புரொஃபசர்ஸ் அப்புறம் போலீஸ் எல்லாரும் பிரின்சிபல் எல்லாரும் வந்து நிப்பாங்க. அப்ப மோகன்லால் சொல்லுவாரு, இந்த மாரி வந்து இந்த வர சொல்லி சொல்லுவாரு. அவன் கண்ண காட்டி மிரட்டுனோனே எல்லாரும் நிறுத்திருவாங்க. வாய மூடிருவாங்க. போலீஸே நிறுத்திட்டு மோகன்லால் உள்ள சைலன்ட்டா போயி ஒவ்வொரு அ ஸ்டூடெண்ட்டா வெளியில கொண்டாந்து, இவர் கரெக்ட்டா ரெஜி மேத்யூ கேள்வி கேட்கும்போது அவனுக்கு பதிலே சொல்ல தெரியாது. அவரு சுடுறதுக்காக கன்ன எடுத்துருவாரு. இவர் புடிச்சுருவாரு. இவர் புடிச்சு மோகன்லால் புடிச்சு எல்லாத்தையும் நிறுத்தி அவங்கள எல்லாம் வெளியில கொண்டு போனோனே, அ இவரு குடுப்பாரு பிரின்சிபல் கம்ப்ளைண்ட் குடுப்பாரு. இவர அரெஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போவாங்க. அங்கே போய் உட்கார்ந்திருக்கும்போது, இவர் போய் மோகன்லால் போய் ஜாமீன் எடுக்க போம்போது, அவர் சொல்லுவாரு, "நீங்கலாம் தட்டி கேட்டிருந்தா, இந்த மாரிலாம் இவ்வளோ தூரம் வந்திருப்பா
வந்திருக்குமான்னு கேட்பாரு. அப்போ வந்து அந்த போலீஸ் சொல்லுவாரு, நாங்க எங்களை என்ன தட்டி கேட்க சொல்றீங்க? இந்த எம்பி பசங்கள தூக்கி உள்ள போட்டா, அடுத்த 10வது நிமிஷம் கால் வருது அவங்க கிட்ட இருந்து. உடனே அவங்கள ரிலீஸ் பண்ணி கொண்டு போயிடுறானுங்க. நாங்க என்ன பண்ணாலும் இங்க ஒண்ணுமே நடக்கல. நானே இங்க என்னடா பண்றேன்னு தெரியாம தான் உட்கார்ந்துருக்கேன். என்ன கேட்க சொல்றீங்க? கேட்டா மட்டும் உடனே பெரிய இடத்துல இருந்து ஃபோன் வரும். நாங்க உடனே தொறந்து விடணும். இதுதானே நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தத்த அவர் கொட்டிட்டு, "இதுல கையெழுத்து போடுங்க சார்ன்னு" அவர் கையெழுத்து போடுவாரு. அவர் கேட்பாரு ஜூவாலஜி புரொஃபசர், "என்னுடைய கன்னு குடுக்குறீங்களா?" "இல்ல அத நான் குடுக்க மாட்டேன்னோனே" இவரு மோகன்லால் கொண்டாந்து அவர வீட்ல விட்டுட்டு போயிருவாரு. அன்னைக்கு நைட்டு ஜூவாலஜி புரொஃபசர் வண்டி எடுத்துட்டு எங்கோ வெளியில போவாரு. பிரிட்ஜ்ல போயிட்டு இருப்பாரு. அப்ப இந்த ரெஜி மேத்யூ ஃபிரெண்ட்ஸோட சேர்ந்து அந்த இதுல பிரிட்ஜ்ல வந்து ஜாலியா சுத்திட்டு திரியுவான். இவருக்கு அவங்கள பார்த்த உடனே கோவம் வந்துரும். அவர் என்ன பண்ணுவாரு, வண்டிய கொண்டு போய் அவங்க மேல இடிக்க பார்ப்பாரு. இடிச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்ப்பாரு. அவங்க எப்படி போனாலும் அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பாயி, அங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுல கொண்டு போய் கார மோதுவாரு. பெட்ரோல் பங்க் வெடிச்சிரும். அவர் செத்து போயிருவாரு அதோட. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த இவங்க சுலோச்சனாவ பொண்ணு பார்க்க வந்தவங்க வருவாங்க. வந்தவுடனே இவரு கல்யாணத்துக்கு தானே வாங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னோனே, அவங்க சொல்லுவாங்க, "எங்கள பார்த்தா என்ன கேனைங்களாட தெரியுதா? உங்க 2 பேருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. நான் எங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இவர் வந்து இவர் இல்ல இல்லன்னு எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு. வெளியில இருக்கவங்கலாம் கேட்பாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்கலாம். "தொடர்பு தானே இருக்கு. ஏன் இந்த பொண்ணு வாழ்க்கைய கெடுத்தேன்பாங்க." உடனே இவர் சொல்லுவாரு, "நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த பொண்ண" அப்படின்ருவாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அ அ அப்படின்னோனே எல்லாரும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுவாங்க. அப்ப இவரு லிஸிட்ட போய் சொல்லுவாரு இதெல்லாம். இந்த மாரி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். லிஸி அவங்க அப்பா லிஸி பேசாம இருப்பாங்க. அவங்க அப்பா பயங்கரமா சத்தம் போடுவாரு. "உன்ன நம்பி தானே என் பொண்ணு உன்ன காதலிச்சா, இப்படி பண்ணிட்டியே" அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போடுவாங்க. ஆனா ஆனா லிஸி எதுவுமே சொல்ல மாட்டா. இவர் வந்து "என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன மன்னிச்சுருங்க" அப்படின்னு கிளம்பும்போது, லிஸி அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் என்ன ஆகும், அந்த எம்பி ஊர்ல இருந்து வந்துருவாரு. அந்த ரெஜி மேத்யூவோட அப்பா. வந்துட்டு உன்ன இந்த காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாரு. இவர் சொல்லுவாரு, "மோகன்லால் நீ என்னய்யா டிஸ்மிஸ் பண்றது? நானே ரிசைன் பண்றேன்" அப்படின்னு ரெசிக்னேஷன் லெட்டர் தூக்கி போட்டுருவாரு. போட்டுட்டு இந்த ரெஜி மேத்யூ போய் அடிப்பாரு. இப்படி ஒரு பையன பெத்து வச்சிருக்கேன்னு. அவைங்க தொரத்திக்கிட்டே வந்து இவரே அடிக்க வருவாய்ங்க. ஒரு ஹாக்கி கிரவுண்ட் மாரி இருக்கும். அத பூட்டிக்கிட்டு இவங்க எல்லாம் உள்ள இருப்பாய்ங்க. இவர் கதவ பூட்டிருவாரு. பூட்டிட்டு அவைங்கள பயங்கரமா பயங்கரமா போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டுருவாரு. போட்ட உடனே வெளியில இருக்க அத்தன ஸ்டூடண்ட்ஸும் கிளாப் தட்டுவாங்க. போலீஸ் வந்து இவர கூட்டிட்டு போயிருவாங்க. கூட்டிட்டு போன உடனே, திருப்பி அப்ப லிஸி தான் வந்து இவங்கள வெளியில எடுப்பாங்க. வெளியில எடுத்த உடனே வந்து இவர் சொல்லுவாரு போலீஸ், "ரொம்ப நல்ல விஷயம் செஞ்சீங்க. எங்களால செய்ய முடியல. ஆனா வந்து நீங்க அந்த விஷயத்த செஞ்சுட்டீங்கன்னு" அவர் பாராட்டுவாரு. இவரு வந்து வீட்ல கொண்டாந்து இவர விட்டுட்டு, இந்த அம்மா என்ன பண்ணும் லிஸி, அ இது சுலோச்சனா வீட்டுக்கு போகும். போயிட்டு, "அவர் இந்த மாரி சிம்பிள் சாரி தான் பிடிக்கும்னு சொன்னாரு. இந்த நகையெல்லாம் உங்களுக்கு தான். உங்க கல்யாணத்த நான் தான் நடத்தி வைக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். அதுக்கு அடுத்த நாள் வந்து பத்திரிக்கை அவர் சொன்ன மாரி சிம்பிள் பத்திரிக்கை. அதுல கோல்டன் லெட்டர்ஸ்ல பேர்லாம் எழுதியிருக்கும். அவங்க 2 பேர் பேரும். அதையும் குடுத்து ட்ரெஸ்ஸையும் குடுத்துரும். அவர் அதெல்லாம் வாங்கிட்டு, இதான் என்னோட கல்யாண பத்திரிக்கை. கல்யாண பத்திரிக்கை உனக்கு தான். அப்படின்னு குடுத்த உடனே அவர் வெளியில போயிருவாரு மோகன்லால். அப்ப இந்த பொண்ணு மாடிப்படி ஏறி போகும். அவங்க அப்பா கேட்பாரு, "உனக்கு வருத்தம் இல்லையா?" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். இல்லன்னு தலையாட்டிட்டு ரூம்குள்ள போய் பயங்கரமா அழுகும். இவர் வெளிய வந்து மோகன்லால் நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. அப்ப என்ன ஆகும், மோகன்லால் ஒரு 4, 5 பேர் கடத்திட்டு போயிருவாங்க. அங்க போய் அவர் எவ்வளவோ சண்டை போட்டு பாப்பாரு. ரெஜி மாத்யூ மோகன்லால கத்தியால குத்துவாரு. மோகன்லால் செத்து போயிருவாரு. அதுக்கப்புறம் வந்து மோகன்லாலுடைய கடைசி அ அ கடைசி இது வந்து நடக்கிறதெல்லாம் காலேஜ்ல வச்சு காட்டுவாங்க. அப்ப வந்து அந்த புரொஃபசருக்கும், அந்த பிரின்சிபலுக்கும், இந்த போலீஸ்க்கும் ரொம்ப ஒரு மாரி குற்ற உணர்ச்சியா இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணல. நம்ம ஏதாவது பண்ணியிருந்தோம்னா, இவன் உயிரோட இருந்திருப்பான்ல, அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ லிஸியும் பயங்கரமா அழுவாங்க. சுலோச்சனாவும் பயங்கரமா அழுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த அனந்த பத்மநாபனும் அவனும் அழுவான். அப்போ வந்து இந்த கொடி கம்பத்துல வந்து இந்த யாராவது இறந்தா அரை கொடிய கட்டுவாங்கல்ல, அது மாரி கொட்டிக்கிட்டு அத கட்டிக்கிட்டு ரஜினி மாத்தி வந்து சிரிச்சுக்கிட்டே நிப்பான். இவருடைய ஊர்வலம் எடுத்துட்டு போன உடனே இந்த அனந்த பத்மநாபனுக்கு அத பார்க்கவே முடியாது. அவன் என்ன பண்ணுவான், ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு போய் ஓடி போய் அவன குத்தி கொன்னுடுவான். கடைசியா அது மேல லைன்ல கடைசியா முடிவுல என்ன வரும்னா, "இஸ் பாலிடிக்ஸ் எ நெசசிட்டி இன்சைட் த கேம்பஸ்" அப்படின்னு வரும். இதோட இந்த கதை முடியுது. ஆக்சுவலா இந்த கதையில நான் சில இடங்கள ரசிச்சேன். அது என்னன்னா வந்து, அவங்க அம்மா கேரக்டர் வந்து ரொம்ப சிம்பிளா, ஒரு லெட்டர்லயே அவங்க அம்மா கேரக்டர் முடியிற மாரி காட்டியிருப்பாங்க. அந்த இடம் ஒண்ணு. ஆனா இந்த ஜூவாலஜி புரொஃபசர் வந்து, அந்த கிளி அந்த அந்த இதோட கூட வந்து பாட்டு பாடி, தன்னோட ஃபேமிலின்னு சொல்லி அதுக்காக ரொம்ப வருத்தப்படுவாரு. ஆனா அந்த லிஸி கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து, அந்த காதல் தோல்வி தெரியும். ஆனா அந்த அம்மா அத பெருசா கண்டுக்காது. அடுத்தது உடனே ஒரு ஸ்டெப் எடுத்து, அப்படியே ஒரு நல்ல மனசு எப்படியுமே தோல்வியானா அது எப்படி நம்ம எடுத்துப்போம். அத வந்து அது ரொம்ப அழகா அந்த இடத்துல அவங்க காட்டியிருப்பாங்க. இன்னொன்னு வந்து இந்த படம் பார்க்கும்போது எனக்கு, ஏன் இந்த பாலிடிக்ஸ வந்து இந்த அ படிப்புல கொண்டு வந்தாங்கங்கிறது எனக்குமே அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அத மோகன்லால் வந்து எப்படியாவது மாத்தணும்னு நல்லா ட்ரை பண்ண சீன்ஸ்லாம் நெறைய எடுத்திருப்பாங்க. இதுதான் நான் இந்த படத்துல ரசிச்சது. இந்த படம் YouTubeல இருக்கு.
பாக்குறவங்க இந்த படத்தை போய் பாருங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, இந்த படம் வந்து எங்க அப்பா சொன்னாங்க, இது வந்து சென்னை YMCA நந்தனம் காலேஜ்ல தான் இந்த படம் எடுத்தாங்களாம். அதுல இருக்க நடிச்ச காலேஜ் பசங்க எல்லாருமே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா. நான் எல்லாருக்கும் வேச்சஸ் கொடுத்தேன். நாங்க காலேஜ்ல இருந்து யாரையுமே எடுக்கல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எங்க அப்பா கொடுத்தாங்க. இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி. கைதட்டலாம் நம்ம எல்லாம். தேங்க்யூ. அருமை அருமை சேவா. ரொம்ப அழகா, அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள சொல்லி முடிச்சிட்டீங்க. கட 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 கடன்னு நீங்க வந்து அந்த கதையோட கருவை அழகா உள்வாங்கி அழகா சொல்லி முடிச்சிட்டீங்க. நேத்து நேத்து கல்யாணி மேடம் சொன்ன மாதிரிதான் கதை சொன்னீங்க. ஆனா வந்து உங்க பாணியில வந்து வேகமா சொல்லி அந்த அந்த இடத்துக்கு கூட்டு பண்ணீங்க. இதனுடைய இதனுடைய இதுதான் இல்லையா, நான் இது நம்மவரு இதை வச்சுதான் நம்பர் எடுத்தாங்க. பட் அதுல கமலஹாசன் சாக மாட்டான். ஆமா, இன்னொன்னு பேஸ் ஸ்டோரி எடுத்தாங்களா, 5 முக்கியமான சிச்சுவேஷன்ஸ் எடுத்திருக்காங்களா? அதுதான் நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் மாத்தி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கமலஹாசன் அதுல சாவர மாதிரி காமிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நானு. அதுதான். அருமை அருமை. இந்த கதை திரைவசனம் எல்லாம் யாரு? பிரியதர்ஷன் வந்துச்சு. ஓ ரைட். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கும் பாராட்டுகள், அப்பாக்கும் பாராட்டுகள். அப்பாக்கும் சேர்த்து இன்னொரு கை தட்டலாம் நம்ம எல்லாருமே. மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதாவது பிரியதர்ஷன் தான் அந்த இது ஸ்டோரி டயலாக். ஸ்டோரி வந்து ஒரு இங்கிலீஷ் படம், கிளாஸ் ஆஃப் 84ன்னு ஒரு இங்கிலீஷ் படம் தான். சரிங்க. நாங்களே அதை பார்த்து தான் கொஞ்சம் எடுத்தோம். அதுல இருந்து முக்கியமான இன்சிடென்ட் எடுத்து இதை பண்ணோம். அதுல பிரியதர்ஷன் தான் ஸ்டோரி. அந்த டயலாக் எல்லாம் வந்து சீனிவாசன் அவர் நேத்து தான் தவறி போனாரு. அவர் தான் அதெல்லாம். ஃபுல் படமும் அங்கதான் எடுத்ததா சார்? நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜ் தான் எடுத்ததா? நந்தனா. அது அந்த இந்த படம் வந்து நடுவுல மோகன்லாலுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. இதுல நாங்க நடுவுல வந்து வேற ஒரு ஆர்டிஸ்ட போட்டிருந்தோம். முதல்ல சரிதாவை தான் சுலக்ஷனா ரோலுக்கு போட்டிருந்தோம். அதுல கொஞ்சம் சீனை ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் மோகன்லால் உடம்பு சரியாயி துபாயில இருந்து வந்த பிற்பாடு எடுக்கிற போது சரிதா கால் ஷீட் கிடைக்கல. அப்புறம் திருப்பி சுலக்ஷனா ரோல திருப்பியும் போட்டு சுலக்ஷனாவை போட்டு அதெல்லாம் ரீஷூட் பண்ணி ரொம்ப செலவான படம். ஆனா ரொம்ப நல்ல பேர் வந்துச்சு. கலெக்ஷன் இருந்துச்சு. நல்லா போச்சு இந்த படம். சரிங்க சரிங்க. ஃபுல்லா OMC தான் கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஷூட் பண்ணிருப்போம் அந்த இதுல. ஆமா, அப்ப கொஞ்சம் OMC வேற மாதிரி இருந்தது இல்ல? இல்ல, அப்ப வந்து பெர் டே தான் வாடகை. எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நல்லா கோஆபரேட் பண்ணாங்க எங்களுக்கு OMC. ஒரு ஃபுல் பிக்சருக்கு அலோ பண்ணாங்க. ஆனா நாங்க எங்கேயும் காலேஜ்ல போய் பசங்களை கூப்பிட்டா அதே முகங்கள் கிடைக்காது. கரெக்ட். கண்டினியூட்டிக்கு இவங்களை தான் கூப்பிடலாங்கிறதுனால குறிச்சு வச்சு எடுத்தோம். புரியுது புரியுது புரியுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். மகிழ்ச்சி சார். அதாவது ஒரு ப்ரொடியூசரே நம்ம கூட இருந்து பேசும்போது, இந்த கதை சொல்லும் போது இந்த இது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பா தெரியுது. மகிழ்ச்சி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆக்சுவலா மோகன்லால் கால் ஷீட் 10 நாள் தான் இருந்தது. ஆனா இந்த கதையை நாங்க அப்ப எடுக்கிறேன்னு சொன்னது வேற படம். அதுல அவளுக்கு இம்பார்ட்டன்ட் வரலன்னு இந்த கதையை மாத்தி இந்த இங்கிலீஷ் படத்தை எல்லாம் போட்டு பிரியதர்ஷன் பெரிய டைரக்டர் ஆயிட்டான். அதுல இருந்து இதுக்கப்புறம் பெரிய ஆள் ஆயிட்டாரு அவரு. அவர்தான் லிசினுடைய அப்பா. அந்த இப்ப ஒரு பொண்ணு கூட நடிக்குது இல்லையா, அவருடைய அப்பா. ஒரு மலையாள படம் ஹிட் ஆச்சு இல்லையா, அந்த பொண்ணுடைய அப்பா அவர்தான் லிசி. அதுல நடிச்சுதான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணது. ஓ சரிங்க சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். மகிழ்ச்சி. அருமை 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 சார். வாங்க, யார் பேசுறது? ரவி சார் பேசுறீங்களா? பேசுறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல ரொம்ப அருமையா உரை. 7:16 ஆரம்பிச்சிங்க, 7:45 முடிச்சிட்டீங்க கரெக்டா. நான் கூட பயந்துட்டு இருந்தேன், எங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல முடிச்சிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ½ அன் அவர் நல்லா இது பண்ணீங்க. இந்த செப்புன்றதுக்கு என்ன இது அர்த்தம்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச மலையாளத்துல செப்புன்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு இன்சிடென்ட், ஒரு எல்லாருக்கும் ஒரு இது சொல்றது, சொல்லுன்னு அர்த்தம் இருக்கு. சொல்லுன்னு அர்த்தமா? ஆமா, சொல்லுதான் இதுக்கு மீனிங். ஆனா தெலுங்குல தானே ஒரு பாடம் வந்து ஒரு லெசன் கொடுக்கறது. ஒரு எல்லாருக்குமா ஒரு லெசன் கொடுப்போம் இல்லையா, இது நல்லா பண்ணணும் அப்படி பண்ணணும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்ற மாதிரி ஒரு இது மாதிரி உள்ளதுக்கு செப்புன்னு அது பேர் அன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. மோகன்லாலுக்கு ரொம்ப இந்த பேர் பிடிச்சதுனால மோகன்லாலுக்கான இந்த பேரை வச்சோம். ஓ
ஓ பட் இது செப்புன்றது வந்து தெலுங்கு வார்த்தை இல்லையா? மலையாளத்துல இந்த வார்த்தை இல்லையா? மலையாளம் தான். செப்புங்கிறது மலையாளம். செப்புங்கிறது மலையாளம். மலையாளமா? ஓகே, ஓகே. மலையாளத்திலயும் செப்பு, தெலுங்குலயும் செப்பு. சரி. 2த்துக்கும் ஒரே மீனிங் தானே? மலையாளத்திலயும் சரி, தெலுங்குலயும் சரி. சார் தமிழ்லயும் செப்பினான் அப்படின்னு இருக்கு. செப்பினான் எல்லாத்துக்கும் ஒரே மீனிங் தான் சார். செப்புன்னா சொல்றதுதான் அர்த்தம். ஓகே, சொல்றதுதான். ஓகே. தெலுங்கு, செப்பு. தமிழ், மலையாளம் எல்லாத்துலயும் அப்படிதான் வரும். எல்லாத்துலயுமே இருக்கு செப்பினான். சொல்லுன்னு சொல்லு, நீ சொல்லு, இத சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் செப்பு. ஓகே. ஸோ சேவா மேடம், அருமையான உரை. உங்க கூட நம்ம ப்ரொடியூசரும் சேர்ந்து இது சொன்னது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், நிறையா கிசு இன்ஃபர்மேஷன்லாம் கூட கொடுத்தாரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அருமை. வாங்க சிவகுமார் சார், பேசுறீங்களா? ரொம்ப சிவா, எக்ஸலன்ட். கடைசியா சொன்ன அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க. வாட் இஸ் தி ஃபினிஷிங் லைன்? அந்த கடைசியா அந்த லைன். Is politics a necessity inside the campus? Politics inside the campus. Politics is okay. அரசியல் இருக்கக்கூடாது கேம்பஸ்ல, காலேஜ் கேம்பஸ்ல அரசியல் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பெரிய டைரக்டர், பெரிய நடிகர் மோகன்லாலுக்கு இந்த வருஷம் கூட பெரிய ஃபில்ம்ஃபேர் அவார்டு, இது செவாலியர், இதோ ஒரு பெரிய அவார்டு கிடைக்கும். நேம் ஆஃப் த அவார்டு தெரியல எனக்கு. மோகன்லாலுக்கு ரொம்ப காலம் கடந்து கொடுத்தாலும் ஒரு வெரி குட் ஆக்டர். அவருடைய திருஷன் படம்லாம் நம்ம பார்த்து ரசித்தவன். மோகன்லால் இஸ் வெரி குட். அவரெல்லாம் பிடிச்சி எங்க அப்பா ஆக்ட் பண்ணிருக்காங்க. பிரியதர்ஷன் குட் டைரக்டர். தமிழ்ல வந்த காஞ்சிபுரம் பிரகாஷ் ராஜும் அவர் சேர்ந்து 2-3 படம் எடுத்திருக்காங்க. அவ்வளவு பெரிய டைரக்டர் அப்பயே இன்ட்ரோடியூஸ் பண்ணி ரொம்ப பெரிய ஆளா இருக்காங்க. மோகன்லால் பாருங்க, இன்னைக்கு ஆல் இண்டியா லெவல்ல பெரிய ஆக்டர். ரொம்ப வணங்க, எல்லா நல்ல குணங்களும் தெரியுது. அன்பானவர், ரொம்ப அமைதியா பேசுவாரு. ஐ லைக் ஹிம் வெரி மச். அந்த திருஷம் படம் எல்லாம் ஆல்மோஸ்ட் அவருடைய சீரீஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். இன்னும் கூட 2-3 படம், பழைய படம் எல்லாம் ஞாபகம் பேரு. அந்த ஆக்டரை கொண்டு வந்து 87 ஒரு சக்சஸ்ஃபுல்லா எடுத்துருக்காங்கன்னா பெரிய 60 நாள் ஷூட்டிங்கு. கதையெல்லாம் ரொம்ப பிரமாணம் போட்டு எளிய. 350 ரூபாய் சம்பளம் அனுப்ப முடியுதுன்னா 87 அவ்வளவுதான். 1200 ரூபாய் வாடகைன்றது, சம்பளமே அவ்வளவுதான். அந்த டைலாக் நல்லா இருக்கு. காமெடி சீன் கூட அந்த கடன் கிடையாதுன்றவங்கலாம் எல்லாம் கடன் கொடுத்துதான், கடன் சொல்லிதான் சாப்பிட்டு போறாங்கன்றது எல்லா கல்லூரியிலையும் கேண்டீன்ல பார்க்கக்கூடிய சமாச்சாரம். அது காமெடி சொல்லியிருக்கீங்க. மோகன்லால், இந்த வில்லன் பேர் என்ன சொன்னீங்க? வில்லன், ஹூ இஸ் தி வில்லன்? ரெஜிம் மேத்யூ. இந்த படத்துல ஒரு பேர் அதான் சார். அந்த பையன் வந்து இப்ப வந்து எம்பி, எம்எல்ஏ கேரளா, கணேஷ்னு பேரு. அவன் ஒரு மினிஸ்டருடைய பையன். இதுதான் எங்க படம் தான் முதல் படம். உண்மையிலே மினிஸ்டர் பையனா? இல்ல படத்துல மினிஸ்டர் எம்பி பையன், உண்மையிலே மினிஸ்டர் பையனா? வந்து அந்த இறந்து போன பையன் வந்து ஆர்டிஸ்ட் சுகுமாரியினுடைய பையன். அப்புறம் வந்து அந்த சுலக்ஷனாவுடைய பிரதரா நடிக்கிறவன் வந்து ஹரிபோத்தன் ஒரு பையன், ஒரு ப்ரொடியூசருடைய பையன். அந்த 5 பேருமே நாங்க புதுமுகங்களை கொண்டு வந்தோம். ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ், 5மே புதுமுகம். அதுல 2 பேர் நடிக்கிறாங்க, மீதி 3 பேர் நடிக்கல. ஒரு படத்துக்கு ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோ போடுறப்போ அதுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனை போட்டாதான் அந்த படம் சக்சஸ்ஃபுல் ஆகும். அந்த அளவுக்கு அதான் ஃபர்ஸ்ட் படம். அந்த பையனுக்கு அதான் ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் நிறைய படம் நடிச்சான் அந்த கணேஷ். ரொம்ப நல்ல பையன். சூப்பர் சார். குட் குட். நல்லா அந்த காலத்துல 87 இதுக்கெல்லாம் நம்மவருக்கு ஒரு முன்னோடியா வந்த படம். இப்ப அந்த படம் சொல்ல எனக்கு நம்ம ஒரு காட்சிகள்லாம் வந்தது. ஸோ அதுல இருந்து 4-5 சீன் அப்படியே எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க. ஆர்ட்ஸ் காலேஜ் நந்தனம் தான் எடுத்திருக்காங்களா? வெரி குட், வெரி குட். சூப்பர் சார். தேங்க்யூ சேவா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. வெரி குட். தேங்க்யூ சார், லட்சுமி சார். தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ சார். அமுதா மேடம் வாங்க. வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அழகா இருந்தது சேவா கதை. நல்ல அந்த சண்டை காட்சிகள்லாம் பார்த்த மாதிரியே இருந்தது நீங்க சொல்லும் போது. ரொம்ப, ஆனா கடைசியில பாவம் அவர் இறந்து போயிட்டாருங்கும் போது ரொம்ப மனசுக்கு ஒரு வருத்தமா இருந்தது. அவ்வளவு நல்ல மனுஷன் சாகாம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நல்லவங்க செத்து போறதான் மனசு தாங்கிக்கவே மாட்டேங்குது. பொல்லாதவங்களா இருந்தா கூட
ஒரு ஆறுதல் ஆயிடும். இவ்வளோ நல்லது பண்றாரு, கடைசியில அவரு போய் செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப சிறப்புமா. ரொம்ப அழகா உங்க அப்பாவும் சொல்லும்போது அந்த காலேஜ்ல எடுத்தோம் அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துகள். தொடர்ந்து நல்லா சொல்லுங்க. உங்களோட பேச்சும் உங்களோட அந்த கதை வேகமும் நாங்கன்னா யோசிச்சு யோசிச்சு சொல்லுவோம். நீங்க அப்படியே எதுக்கு படம் ஓடுற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு சொல்ற மாதிரி அப்படியே சொல்லிட்டே போயிடுறீங்க நீங்க. நாங்க ஒரு ஒரு காட்சியுமா கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் நிதானப்பட்டு சொல்லுவோம். நல்லா இருந்தது. ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. வாழ்த்துகள்மா. சேவா சாருக்கும் நன்றி, வாழ்த்துகள். அமுதா மேம் நடுவுல வந்து அவ இறந்துட்டாங்க போது ஐயோ அப்படின்னாங்க. அதை நான் பார்த்தேன். கதை சொல்லவே அதை கவனிச்சேன். கதை சொல்லும் போதா? ஆமா, அந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட். ஆமா, எனக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. அது மலையாள படத்துல நேச்சுரலா காட்டும். தமிழ் படத்துல அந்த பெரிய வெற்றி அதை யாரும் தாங்காம கொண்டாடுவாங்க. அப்படிதான் அது மலையாள படத்துல நேச்சுரலா ஹீரோவே இறந்துடுறாரு, ஹீரோ வில்லன் இறந்துடுறாரு, அப்படி முடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு மெசேஜ் சொல்றாங்க. இறந்துட்டா மனசு தான், அதாவது நல்லவங்க இறந்துட்டா மனசு தாங்காது சார். அவங்களால இவ்வளவோ பண்றாங்க, அவங்கள கொண்டாடாம அப்படி இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும் மனசுக்குள்ளார. அந்த காலேஜ் பிரின்சிபால் பாருங்களேன், என்னை விட்டுடுங்க தயவுசு, உடம்பு சரியில்லாத என் வயசு, உடம்பு சரியில்லாத 2 பெண்கள், என் குழப்ப விடணும், நீங்க எல்லாம் அந்த அவங்க எல்லாம் முறைச்சிக்கிட்டே எதிர்த்துக்கிட்டே என்னால ஒண்ணுமே நடக்காதுன்னு பிளைனா சரண்டர் ஆயிடுறாரு. பாத்தீங்களா? அதான் நிஜம், அதான் நிஜம். இந்த காலத்து நிஜம் அதான். தீய சக்திகளை எதிர்த்து போராட முடியறது இல்லைன்றதுதான் உண்மை. சூப்பர். வாங்க வேலம்மாள் மேடம் வாங்க. சேவா, வாழ்த்துக்கள்மா. இந்த மலையாள படம் வந்து எங்க நம்ம பகுதியில நிறைய மலையாள படம் வர்றதுனால எனக்கு இந்த படம் பார்த்துருக்கிறேன் நான். ஆனா கொஞ்சம் இப்ப இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னால. அதனால எனக்கு ரொம்ப நினைவுல இல்ல. ஆனா நீங்க சொல்ல 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 கொஞ்சம் நினைவுக்கு வந்தது. அதாவது இந்த படங்கள் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி மலையாள படத்துக்கும் தமிழ் படத்துக்குமான வேறுபாடு அதுதான். அது அப்பாவுக்கு நிறைய அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாவது மலையாள படம் எப்பவுமே ரியலிசம் தாண்டி சர்ரியலிசத்துக்கு போயிட்டாங்க அவங்க. நம்ம வந்து ரியலிசத்துக்கு வர்றதுக்கே நம்ம தமிழ்ல வந்து கொஞ்சம் பயப்படுவோம். ஏன்னா நம்ம இப்ப அமுதா அம்மா சொன்ன மாதிரி நம்ம மனம், தமிழர்களுடைய மனம் அப்படி ஏற்றுக்கொள்ளாது. நமக்கு வந்து ஹீரோ சாகவே கூடாது. நமக்கு அது ஒரு பண்பு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குணநலம். அவங்க அப்படி இல்லை. அவங்க எல்லாம் எதுனாலும் எது உண்மை அப்படின்னு ஏத்துக்கக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு. பாதி நம்ம செம்மீன்லாம் படம் பார்த்திருப்பீங்க. செம்மீன் படத்துல எல்லாம் ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேருமே இறந்துருவாங்க. அப்ப இங்க வந்து நம்ம படத்துல நிச்சயமா அதை மாத்தி அமைச்சிருவாங்க. நீங்க இன்னும் சொல்ல போனா ஒரு நம்ம சிவாஜி வாணிஸ்ரீ நடிச்ச ஒரு படம், நல்ல படம் டக்குன்னு வர மாட்டேங்க பாருங்க. வசந்த மாளிகை மலையாளத்துல போகும்போது அங்க சிவாஜி இறந்து போயிருவான். அந்த உண்மையில இறந்துருவான். இங்க நமக்கு எடுக்கும்போது அது நம்ம எடுத்த படம் தான் அது. ஆனா அங்க மலையாளத்துக்கு போகும்போது அந்த சிவாஜி கணேசன் அதுல இறந்து போயிருவான். ஹீரோ. ஆனா இங்க நம்ம அத நம்முடைய ரசிகர்களுக்கு ஹீரோ இறக்கவே கூடாது. அது நம்முடைய மனநிலை, தவறு சொல்லலைன்னா. அப்ப அது மாதிரிதான் இந்த படத்திலையும் மோகன்லால் நினைச்சு பாருங்க. நம்ம மோகன்லால் இறந்துட்டான் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம். அது ஹீரோ இறக்குறது. ஆனா அது ரொம்ப அழகா அதை கொண்டு போய் அங்க அப்படிதான் எடுப்பாங்க. அவங்க அதை ஏற்றுக்கிடவும் செய்வாங்க. அது அங்குள்ள மனநிலை தான். சோகமாதான் இருக்கும். நம்ம நிறைய படங்கள் சோக முடிவாதான் இருக்கும். அங்க அதை வந்து ஏத்துக்கிற மனநிலை. இது இப்படின்னா இப்படிதான், இந்த மாதிரி நிலைனா இதுதான் அப்படின்னு அவங்க ஏத்துக்கிடுவாங்க. அதுதான் அங்குள்ள இது. அது ரொம்ப அருமையா சேவா, உண்மையிலே ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்க வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை கதையை அப்படியே விளிம்புல இருந்து நகர முடியாத அளவுக்கு கதை சொல்லி நீங்க ஒரு நல்ல கதை சொல்லியா இன்னைக்கு மாறிட்டு வரீங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிவா, வாழ்த்துக்கள்மா. இந்த கதையும் வந்து இது இன்னைக்கு நிறைய வந்து அங்க உண்மையை அப்படியே எடுப்பாங்க. நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறது, அது தேவையில்லாத ஆடல் பாடல் இதெல்லாம் அதுல அங்க இருக்கவே இருக்காது. அது சாருக்கு அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க அதுல தயாரிச்சிருக்காங்க நிறைய படங்கிறதுனால. அதனால அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படங்கள் அது பெங்காலியும் மலையாளிஸும் வந்து இன்னைக்கு ஏன் டாப்ல போறாங்கன்னா காரணம் இதுதான். அவங்க அதுவும் பிரியதர்ஷன் வந்து பத்மஸ்ரீ விருதெல்லாம் வாங்கினவங்க. அது ரொம்ப நல்ல ஒரு டைரக்ஷன். அவர் அந்த டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும்.
அது அப்பா போல ஆட்கள்கிட்ட அவங்க கிடைக்கும் போது இன்னும் அது அவங்க மெருகு பெற்றிருக்காங்கன்னு அப்பா சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வாழ்த்துக்களமா, சாருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். மேம் சொன்னோன்னுதான் நான் அதை மறந்துட்டேன். ஆக்சுவலா இந்த படத்துல மொத்தமா 2 பாட்டு தான். நான் ஒரு பாட்டு சொன்னேன்ல, லாங் முதல்ல வந்து டிஸ்கோ சாந்தி ஒரு பாட்டு, அதை தாண்டி பாட்டே இல்ல இந்த படத்துல. எங்க அப்பா நான் படம் பார்க்கவே சொன்னாங்க, மொத்தமே 2 பாட்டு தான் இந்த படத்துல அப்படின்னாங்க. மாலதியா மேம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சேவா ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. அதான் பாதி படத்திலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது நம்மவர் படம் தான் அப்படின்ட்டு. அதான் கொஞ்சம் கடைசியில நம்ம தமிழ் மூவிக்காக கொஞ்சம் மாத்திருந்தாங்க. ஆனா ரொம்ப அருமையா இருந்தது. அந்த காலகட்டத்துல இன்னுமே அந்த காலத்துல இன்னுமே ரவுடிசம் காலேஜ்ல நடந்துதான் இருக்குது. அதுக்காக வந்து ஒரு சில ப்ரொஃபஸரும் அந்த காலேஜும் சஃபர் ஆயின்னு தான் இருக்காங்க. இந்த டிராகன் மூவியெல்லாம் அதே தானே. டிராகன் மூவிலையும் அந்த மாதிரி நிறைய நடக்குதுதான். ஆனா இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலி. அப்ப மாதிரி கஞ்சா, கத்தி, சண்டை அது மாதிரி எடுத்திருந்தாங்க அந்த காலகட்டம். இப்ப வேற மாதிரியா எடுத்துட்டாங்க. ஆனா இன்னுமே வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜ்ல இன்னுமே நடக்குது தானே, அராஜகம் நடந்துன்னு தான் இருக்குது. பஸ்ல ஏறிக்கிட்டு என்ன அட்டகாசம் பண்றாங்க, பஸ் டே பண்றேன்னு சொல்றாங்க. ட்ரெயின்ல கத்திய வச்சுக்கிட்டு இப்ப கூட லாஸ்ட் இயர் ட்ரெயின்ல வந்து பட்டா கத்திய வச்சுக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படியே வராசிக்கிட்டே போனாங்க. அதெல்லாம் பிள்ளைங்களெல்லாம் வந்து பிடிச்சாங்க. இன்னுமே வந்து பசங்க நம்ம வந்து வாலிப பருவத்துல இருக்கிறோம், நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணின்னு தான் இருக்காங்க. ஒரு சில ப்ரொஃபசர் வந்து இவங்கள திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது காலாகாலமா நடந்துன்னு தான் இருக்குது. ஆனா இந்த கதை வந்து ரொம்ப அருமையா அதுக்குள்ள ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் கொண்டு வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அந்த மோகன்லாலோட படம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க சார் நிறைய படம் பார்ப்பாரு, மலையாள படம். நானுமே வந்து எனக்கு ஒரு சேஞ்சுக்கு போர் அடிச்சா அவர் பார்த்துட்டு சொல்லுவார், ஒரு சில படம் நல்லா இருக்குது பாருமான்ட்டு. சேவாவோட ஆர்டிக்கலை நான் படிச்சு முடிச்ச பின்னரு அப்பதான் வந்து இவ்வளோ படம் மோகன்லால், பிரேம் நசீர்லாம் வச்சு படம் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணும் அறியாத பாரியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு மோகன்லாலை பிடிக்கும். பிரேம் நசீர்லாம் ரொம்ப ஓல்டு ஆர்டிஸ்டா, அதனால அவங்களதுல போகாம மோகன் மம்முட்டி படம் அது. ஒண்ணும் அறியாத பாரியா, மேனகாலாம் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை எடுத்து வச்சு நான் பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படமும். அதுவும் வந்து பாரியான்ற போது இதேதான் வந்தது. பாரியான்றது தெலுங்குல சொல்லுவாங்க. அந்த வார்த்தை வந்து தெலுங்குலயும் வரும், இதுலயும் மலையாளத்திலயும் வருது. நான் சார் கிட்ட சொன்னேன், இது என்னப்பா தெலுங்கு வார்த்தையா இருக்குது, இது மலையாளத்திலயும் வருது போல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். நல்லா இருந்தது. இப்ப லாஸ்டா மோகன்லாலோட படம் வந்து ஹிருதய பூர்வம் சொல்லிட்டு ஒரு படம் நாங்க ஓடிடில தான் பார்த்தோம். ரொம்ப அருமையான படம். 40 வருஷமா அவரும் ஹீரோவாவே நடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. இந்த படம் 87ல எடுத்திருக்காங்க. இப்ப 2025லயும் அவர் வந்து ஹீரோவா தான் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒன் மேன் ஷோ தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மோகன்லால் தான் படம் ஃபுல்லாவே. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த அவங்களோட கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். அப்பெல்லாம் வந்து இந்த பொதிகையில நம்ம அவார்ட் மூவி போடுவாங்க. ஒரு சிலர் போயிட்டே இருப்பாங்க, இந்த கதை முடிஞ்சிடும். இந்த எண்டுன்னு போடுவாங்க. ஒண்ணுமே புரியாது, இது என்னடா இது கதை. அப்படிதான் யதார்த்தம், அவ்வளவுதான், அப்படிதான்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ தேவதர்ஷினிக்கு வந்து நம்ம ஆர்டிஸ்ட் இந்த சேத்தனோட ஒய்ஃப் தேவதர்ஷினி இருக்கா, அவளோட படம் அம்மே அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். அதுவும் ஓடிடியில பார்த்தா. அவ வந்து மலையாளத்துல இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கா ஒரு படம். அந்த படமும் ரொம்ப நல்லா இருந்தது. ரியாலிட்டியா அப்படியே எடுத்திருந்தாங்க. நான் அந்த கதையை பத்தியும் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அது மாதிரி மலையாள மூவிலாம் வந்து உண்மையிலே மேடம் வேலம்மாள் சொன்ன மாதிரி அவங்க வந்து உண்மையிலேயே அந்த எடுக்கிறாங்க. ரியலா என்ன நடக்குதோ அதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம தான் கூட வந்து கொஞ்சம் அதுல மசாலாவை கலக்குறோம் தமிழ்ல. அப்பதான் வந்து தமிழ்ல ஓடுதுன்றதுதான் யதார்த்தம். ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா, வாழ்த்துக்கள். அப்பா கூட பேசுனது ரொம்ப சந்தோஷம். அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதெல்லாம் பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த ஆர்டிகல் படிச்சதால இவங்க எவ்வளவு படம் எடுத்திருக்காங்க, எவ்வளவு ஸ்ட்ரகிள் அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு படம் நம்ம வந்து பார்த்துட்டு அந்த படத்துல இது நல்லா இல்ல, இது எப்படி எடுத்திருக்கலாம், நம்ம 1008 கமெண்ட்டை பண்றோம். அந்த படத்துல எடுக்கும்போது அதுல எவ்வளவு வந்து ட்ராஜடி. இப்ப சொல்றாரு, அவங்க மோகன்லாலுக்கு உடம்பு சரியில்லாதாயிட்டு அவரு போயிட்டு அப்ப அந்த 15 நாளைக்கு அவங்க எவ்வளவு நஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே சரிதா வச்சு எடுத்திருக்காங்க படம். அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க காட்சிகள் எல்லாம் எடுத்துட்டு அவங்க காட்சி போன பின்னர் அதுக்கப்புறமா இவங்களை போட்டு எடுத்திருக்காங்க, சுலக்ஷனாவை போட்டு. அப்போ நிறைய தானே படம். சினிமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய, அதுல வந்து போயிட்டா எல்லாருமே சாதிச்சிடலாம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அதுல எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்றது கூட இருந்து பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷமா நிறைவா இருந்தது. இன்னைக்கு ஒரு புதிய ஜேர்னல் தான் நம்ம MIMல நம்ம விவாதிச்சது. நன்றிமா. தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க சக்கரபாணி சார், வாங்க சொல்லுங்க சார், வாங்க.
இந்த நம்மவர் படத்துக்கு வந்து எங்க ஐயா தாத்தா வந்து ரிவ்யூ பார்க்க கூப்பிட்டாங்க. நானும் எங்க அக்காவும் கூட போயிருந்தோம். நான் அப்பதான் கமல்ஹாசன் சார் நேர பார்த்தேன். ஓ அந்த சின்ன வயசுல அந்த ஓகே ஞாபகம் எனக்கு. நான் எங்க அக்கா சொன்னுச்சு, நம்ம போய் பார்க்க போறோம் டி, ஐயா கூட்டு போறாங்க. எங்க அப்பா ரொம்ப கூட்டு போயிட மாட்டாங்க, எங்க தாத்தா தான் கூட்டு போவாங்க. நான் போய் அந்த படம் பார்த்தேன். ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம். நம்ம வர பார்த்திருக்கீங்க அப்ப. ஓகே ஓகே வாங்க சக்கரபாணி சார், வாங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி ஸ்டீபன் சார். சேவா மேடம் நல்ல அருமையா கதையை சொன்னாங்க. எனக்கு மலையாள படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கூட ஒரு படம் பார்த்தேன், நுணாக்குழின்னுட்டு ஒரு படம். இன்னைக்கு 2 மணிக்கு மேல சும்மா டிவியில் வச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப, நான் வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் அங்கே கேரளாவில் இருக்கும்போது அப்போ அப்போ ஏற்பட்ட பழக்கங்கள். நல்லா பேசுறது புரிஞ்சுக்குவேன், ஓரளவு பேசுவேன், படிக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணி இது பார்த்தா கொஞ்சம் பண்ணேன், அப்புறம் விட்டுட்டேன். ஸோ இந்த படத்தை பற்றி நல்ல ஸ்டார் ஆர்டிஸ்ட் மோகன்லால், நெடுமுடி வேணு, சரிதா, சுலக்ஷனா, நல்ல நல்ல ஆர்டிஸ்டுங்கெல்லாம் போட்டு தான் நல்லா எடுத்திருக்காங்க. படம் ரொம்ப நல்ல அருமையாக இருந்தது. படத்தினுடைய கேரக்டர்ஸ் நேம்ஸுங்களை கூட வந்துட்டு ப்ரொஃபஸர் வர்கீஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொஃபஸர் ராமச்சந்திரன், இவங்கெல்லாம் வந்துட்டு அந்த நேம்ஸு, ஸ்டூடெண்ட்டு வந்து ரிஜி மேத்யூ, அனந்த பத்மநாபன், வினய், நல்ல அருமையான பெயர்கள், நல்ல இதுவாக இருந்தது. இந்த கதையினுடைய நல்ல ஒன்னே ஒன்று எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு கேட்டால், கடைசியில் இந்த இங்கே எடுத்து சென்னையில் எடுத்ததுன்னு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுது. கேரளாவில் அந்த இயற்கை வளத்தில் அங்கே எடுக்கிற ஒன்றுமே சும்மா ஒரு இடத்துல போட்டால் கூட அது அது ஒரு ரசனை. வேலம்மா மேடம் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஹீரோ ஆர் ஹீரோயின் அதுக்கு சாகிற மாதிரி அப்படின்னா பண்ணிட்டாலே அது ஒரு பெரிய இதுவாக நினச்சிக்கிறோம். இதே தளத்தில் 2-3 நாளுக்கு முன்னாடி கூட பேசணும். மேஜர் சந்திரகாந்த் அந்த படத்தில் வந்து ஜெயலலிதா மேடம் கடைசியில் சாகிற மாதிரி என்னோட, அதுக்கப்புறம் வந்து பாலச்சந்தர் படமே வேணான்னு ஒதுக்கிட்டாங்க ஓட்டாது. அது மாதிரி இங்கே தான் நமக்கு இதுவாக இருக்குது. நாங்கள் அந்த சென்டிமெண்ட் அது இதெல்லாம் அவங்க பார்க்கறதில்ல. நல்லாவே மலையாள படத்துக்கு எல்லாமே அது எதுவுமே பார்க்கறது. நான் ஒரு படம் பார்த்த பெயர் மறந்து போச்சு எனக்கு. அதான் இயற்கையா நேச்சுரலா அதை பண்றாங்க. அந்த வீடை விட்டு காலி பண்றாங்க, எல்லாம் வீட்டுக்கு பொருள் எல்லாம் எடுக்கிறாங்க. அந்த கதாநாயகி வந்து துண்டுல இருக்கிற கோழிகளை பிடிக்கிறாங்க. அந்த கோழி அவங்க கை மேல மோஷன் போயிடுது. அப்படி நேச்சுரலா கொஞ்சம் கூட அது மாற்றங்கள் இல்லை, தொடைக்கல கொண்டு அப்படியே எடுத்துட்டு போறாங்க. அது மாதிரி ஒரு இயற்கையானது. இந்த படம் அதை மாதிரி நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா நல்ல இதோட போட்டிருந்தது. அதுல அவன் வந்து அந்த ஸ்கூட்டரை எரிக்கும் போது என்ன இன்ஸ்பெக்டர் எல்லாம் சொன்னாங்களோ, சாட்சியோ இதுவோ இல்லை, வாதி சாட்சி இல்லை, அதனால ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி இப்போ காரை எரிக்கும் போது அவங்க திருப்பி கேட்கறான், இது வாதி கிடையாது, சாட்சி கிடையாது, என்ன விட்டுருக்கிட்டு. அதெல்லாம் ஒரு சரியான இதுவாக இருந்தது. அந்த இந்த புரளி சொல்றது, அந்த அனந்த பத்மனுடைய அக்கா சுலோச்சனா வீட்டுக்கு இவர் போறதை வச்சு அது பக்கத்தாண்டின புரளியினால அவர் எவ்வளவு அளவு மனம் வந்து ஒரு காதலிச்ச பெண்ணை விட்டுட்டு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போறாருன்னா, இந்த புரளியோட வேகம் அப்படி. அந்த பொண்ணோட வாழ்க்கை கிடக்கூடாதுப்பா, நம்முடைய காதல் போனாலும் பரவாயில்லன்ற ஒரு தியாக மனப்பான்மையோடு அவர் அதை ஏத்துக்கிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி கடைசியில அவரு அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை கொடுக்கல, இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்காத அளவுக்கு ரெண்டுமே முடிஞ்சு போச்சு. கதை நல்ல அருமையான கதை. நல்லா நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நார்மலா நீங்க ஸ்பீடா சொன்னாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நல்லா நார்மலா ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டோம். நல்லா சொன்னீங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். கத்துடி. நன்றி 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 சார், நன்றி சார். கோபாலரத்னம் சார் வாங்க. மாலதீப் கேட்கல, நீ பேசுறது கேட்கலமா. மாலதீப் பேசுனீங்க? இல்ல இன்னைக்கு வந்து பேசுனது வந்து அந்த அளவுக்கு ஸ்டோரி சொல்ற மாதிரி ஸ்பீடா இல்ல, நல்லா இருந்தது. அதே மாதிரி இங்க வந்து நம்ம கேரளால வந்து எடுக்காம இங்க வந்து படம் எடுத்திருக்காங்கன்னா, ஒரு காலத்துல வந்து ஃபுல்லு சினிமாவே வந்து இந்த சவுத் இந்தியன் ஃபுல்லாவே மெட்ராஸ்ல தான் இருந்தது எல்லாமே. அதனாலதான் கோடம்பாக்கத்துல தான் இருந்ததுன்றதால கூட ஒரு ரீசனா இருக்கலாம். அதனால இங்க எடுத்திருக்கலாம். அதுதான் நினைக்கிறேன். சார் சொல்லுவாங்க, நான் சொல்லிட்டேன் முதிரி கொட்ட மாதிரி. மேடம் அது மட்டும் இல்ல, கேரளால பெரிய அளவுல கல்லூரிகள் கிடையாது, இப்பதான் வந்திருக்கு. முன்னால கல்லூரிகள்லாம் சும்மா சும்மா இந்த டியூட்டோரியல் சென்டர் மாதிரி சின்ன சின்னதா தான் இருக்கும். நம்மள மாதிரி கல்லூரிகள், பெரிய கல்லூரிகளே அங்க கிடையாது. இன்னைக்கு படம் எடுக்கிற போதுமா மெட்ராஸ்ல தான் எல்லாருமே இருந்தாங்க. நசீர்ல இருந்து, மம்முட்டியில இருந்து, மோகன்லால் தான் அங்க இருந்து வருவாரு, அம்பிகா அங்க இருந்து வருவாங்க, லிசி எர்ணாகுளத்துல இருந்து வருவாங்க, மேனகா ட்ரிவாண்ட்ரம், அந்த மாதிரி ரொம்ப கம்மி தான். இங்கதான் ஸ்டுடியோஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆச்சு. அப்புறம் தான் ட்ரிவாண்ட்ரம், மெரிலாண்டு, அதே மாதிரி ஆலப்பியில ஒரு ஸ்டுடியோ, பெரிய ஸ்டுடியோ
அந்த இவங்க நடத்துனாங்க இல்லையா அந்த ஸ்டுடியோ. ஆனா அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து எல்லாரும் அங்க போயிட்டாங்க. அங்கயோட அப்படியே அங்கேயே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. முதல்ல கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாமே மெட்ராஸ்ல தான் இருந்தது. அப்புறம் ஒவ்வொன்னா பிரிஞ்சு போயிட்டாங்க எல்லாரும். அங்கங்க தனித்தனி இண்டஸ்ட்ரி. ஓகே சார், ஓகே சார். மேனகா கூட கேரளால இருந்தாங்களா சார்? ஆமா. ஆமா. என் படத்துல நிறைய நடிச்சாங்கல்ல. நடிச்சாங்க. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு மேனகாவோட அம்மா வந்து பெரம்பூர்ல ஒரு ஸ்கூல் டீச்சர். இல்ல அவங்க ட்ரிவாண்ட்ரம் தான் ஓரியன்ட். அப்ப கிடையாது. அது அப்போ வந்து நாங்க படிச்சிட்டு இருந்தோம். மேனகாவோட அம்மாவும் அப்பாவும் வந்து பெரம்பூர்ல வந்து ஸ்கூல் டீச்சரா இருந்தாங்க. இல்ல 2 பேரும். இது வந்து தப்பு. நான் வந்து எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. மேனகாவோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சரை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அவங்க இல்லவே இல்லை. இப்ப ரீசெண்டா மேனகாவோட அம்மாவும் சாருகாசனும் ஒரு படம் நடிச்சிருந்தாங்க லேட்டஸ்டா. எனக்கு அந்த படம் ஞாபகம் இல்ல. அந்த படத்துல பார்த்தாக்கா அது மேனகாவோட அம்மாவே கிடையாது. அது அந்த காலத்துல அது மேனகாவோட அம்மான்னு சொல்லிட்டு அது எப்படி ஒரு ரூமர் ஒண்ணு பரவுச்சுன்றதே அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. கிடையாது. ஏன்னு சொன்னா, மேனகாவும், மேனகா அம்மாவும் வந்தாக்க, ரூம்ல தங்கிட்டு ஃப்ளைட் டயத்துக்கு போறதுக்கு என் வீட்ல தான் மாடியில வந்து ஓ! எந்த கம்பெனி படத்துக்கு வந்தாலும், ம்ஹ்ம். ஃப்ளைட் டைம் வர்றபோது 2 ம். ஹவர், 3 ஹவர் இருந்தா ரூம்ல சில சமயம் 10 மணிக்கு வெக்கேட் பண்ணேன்னா, என் வீட்ல வந்து மாடியில இருப்பாங்க. அந்த ஆஹா. டயத்துல கொண்டு ஏர்போர்ட்ல விடுவோம். அவங்க ஒரிஜினலா கேரளா தான். சரிங்க. அவங்க சரி. தான் சுரேஷ் குமார்ன்னு ஒரு புரொடியூசர். இந்த சுரேஷ் குமார், மோகன்லால், கணேஷ் ஆ. ஆ. இவங்கெல்லாம் வந்து கிளாஸ்மேட்ஸ். ஓ! ரைட். இந்த பிரியதர்சனும், மோகன்லாலும் கிளாஸ்மேட்ஸ். இந்த சுரேஷ் குமார்ன்னு இந்த இப்ப நடிச்சால ஒரு ஹீரோயின். கல்யாணம் ம். கூட ஆச்சு கீர்த்தி இல்லையா? சுரேஷ். ம். கீர்த்தி கீர்த்தி சுரேஷ். சுரேஷுடைய அப்பா தான் இவங்க. அம்மா தான் இது. மேனகா மேனகாவும் அம்மா. சுரேஷும் லவ் மேரேஜ். லிஸ்ஸியும் பிரியதர்சனும் லவ் மேரேஜ். ஆமா. மோகன்லால் தான் பாலாஜி சார் பொண்ண கல்யாணம் பண்ணார். கருப்பக பிள்ளை. ஆமா. 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 எல்லாரும் அப்படித்தான். இவங்க எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 4 பேர் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்குள்ள அன்னைக்கெல்லாம் வந்து என்கிட்ட படம் கேட்கிறபோது, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணும் பண்ணல. அப்ப மோகன்லாலுக்கு சின்ன ரோல் ஒரு படத்துல குடுத்தேன். ஒரு படத்துல வில்லன் ரோல் குடுத்தேன். அதுக்கப்புறம் பிரியதர்சன் ஒரு படம் பண்ணான். அதுக்கப்புறம் என் படத்துக்கு வந்தான். அதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ணான். ம்ஹ்ம். அதுக்கப்புறம் நானும் கூப்பிடுறதில்ல. அதோட நானும் வெளிய வந்துட்டேன். இவங்கெல்லாம் வந்தபோது எனக்கு ரொம்ப இதுல அது என்னோட இன்னொரு படம் போயிங் போயிங்ன்னு மோகன்லால் நடிச்சது ம்ஹ்ம். பெரிய சக்சஸா போன படம். ம்ஹ்ம். ம். அதுவும் பிரியதர்சன் தான் டைரக்டர். ம்ஹ்ம். அதைத்தான் நான் சொல்றேன்ல. எங்க அப்பா தான் ஏமாத்தி விட்டாங்க. இல்ல அது வந்து ஏமாத்துறது கதை. அது வந்து சொல்றது நல்லா இருக்கு. கரெக்ட். அது 3 கேரக்டர்ஸ் 3 லேடீஸ ஏமாத்தி அவன் மாத்தி மாத்தி இது பண்றது. அது வந்து சொன்னாலும் புரியாது யாருக்கும். ஆஹா. அது படம் பார்க்கிறபோது தான் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் தெரியுமே ஒழிய, கரெக்ட். ஒரு சப்ஜெக்ட்டா ஒண்ணும் இருக்காது. புரியுது, புரியுது. வாங்க சார் கோபால் ரத்னம் சார். வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். ஆடியபிள் சார்? கேக்குது சார். ஓகே. கொஞ்சம் சத்தமா மோகன்லால் பேசுங்க. நடித்த செப்பு படம் பத்தி சார் கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். மைக் எடுத்துக்கிட்டு சொல்றேன். செப்பு படம் பற்றி மேடம் சிறப்பாக பேசினாங்க. மோரோவர் அவருடைய ஃபாதர் தான் வந்து இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ன்றது ஆச்சரியமான விஷயம் இன்னைக்கு. கேட்கல கேட்கல சார். நீங்க இது போடுங்க, செட் போடுங்க, ஹெட்செட் போடுங்க. ஸோ மேடத்துடைய ஃபாதர் தான் இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ன்றது ஒரு சிறப்பான தகவல், ஆச்சரியமான ஒன்று. நல்லா எடுத்திருக்காங்க. அதாவது காலேஜில் வந்து பாலிடிக்ஸ் கூடாது அப்படின்ற ஒரு பெரிய தீம். அது ஒரு ஒரு நல்ல தீம் அது. ஜென்ரலாக மேடம் முதல் கருத்து சொல்லும்போது காலேஜ் பிளாக் போர்டில் வந்து கெட் அவுட் பாஸ்டர்னு எழுதியிருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் காலேஜ் டைமில் பிடிக்காத கிளாஸ்னா ரம்பம் போட்டு வச்ச ஞாபகம் எங்களுக்கு ஞாபகம் வருது. ஒரு சில பிடிக்காத கிளாஸ்னா கரெக்டாக அந்த காலேஜ் கிளாஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த போர்டில் வந்து ரம்பம் போட்டது ஞாபகம். ஸோ அதே மாதிரி அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயம். ஒரு காலகட்டத்தில் அட்டண்டன்ஸ் எடுக்கிறது வந்து இன்சல்ட்டாக நினச்சாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதுலேயும் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஞாபகம் வருது. அதே மாதிரி எப்படி கிளாஸ் ரூமை ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி கேன்டீன் வந்து காலேஜில் இம்பார்ட்டன்ட் பிளேஸாக இருக்கும். ஏன்னா அசம்பிளிங் பாயிண்ட்டே கேன்டீனாக இருக்கும். ஸோ அங்கே வந்து இங்கே கடன் கிடையாது அப்படின்ற வாசகம் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ
ஸோ காலேஜ் அட்மாஸ்பியர், அதே மாதிரி டீச்சர்ஸுடைய குரூப்பிசம், அங்கே வந்து கொஞ்சம் முடியாதவர்கள் வந்து டியூஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள், அதே மாதிரி கெஞ்சா கலாச்சாரம் வந்து ஒழிக்கணும்னு தகவல் சொல்லியிருக்காங்க இதில். ஸோ போதை பற்றிய விழிப்புணர்வும் நடந்திருக்கு இந்த படத்தில். அந்த அந்த உச்சகட்டமாக ஒரு மனிதன் மீது விருப்பு கொள்ளும் போது அதெல்லாம் ஸ்கூட்டர் தீ வைக்கிறது, அந்த ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல பேரட் எல்லாம் போட்டு கொளுத்துறதுன்றது அது அந்த பர்சனாலிட்டியோடைய அவுட்கமா தெரியுது. ஸோ காலேஜ் பிரின்சிபலுடைய இயலாமை வந்து நல்லா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல, நீங்களும் சொல்லியிருந்தீங்க அதை. ஸோ அவர் வந்து அந்த ஹையஸ்ட் பொசிஷன்ல இருந்தாலுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பெரிய விஷயம் என்னன்னா, கதை கேட்டு கால் ஷீட் கொடுக்கும்போது ஹீரோஸ் வந்து இந்த மாதிரி கதைன்னா நிச்சயமா 99% ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து அதை ஒத்துக்கிட்டு இது எடுத்தாங்கன்றது பெரிய விஷயம். அப்ரிஷியேட் ஹீரோ மோகன்லால். ஸோ பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் இன்னைக்கும் வந்து நிறைய கல்லூரிகள் பொலிட்டிக்கலுடைய இன்வால்மெண்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு. காலேஜ் மட்டும் இல்லை, யூனிவர்சிட்டியும் நடந்துட்டு இருக்கு. அங்கே நடக்கக்கூடிய அராஜகங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வர்றதில்லை வெளியே. ஸோ இந்த படம் வந்து OMC சென்னையில் எடுத்திருக்காங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு எடுத்ததுன்றது சிறப்பு. நன்றி மேடம். ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி. நன்றி ஸ்டீஃபன் சார். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேவை முடிச்சுக்கலாமே? அருமை. ஒரு நல்ல படம். இதுல வந்து செய்தி அதுதான். கல்லூரின்ற பட்சத்துல பாலிடிக்ஸ் இருந்தா என்ன நடக்கும், ஒரு அரசியல் இருந்தது. அந்த காலத்துல இருந்த பாலிடிக்ஸ் வேற, இப்ப இருக்கிற பாலிடிக்ஸ் வேற. இப்ப இருக்கிற பாலிடிக்ஸ் வேற மாதிரி இருக்குது. பிள்ளைங்கெல்லாம் பெருசா இன்வால்வ் இல்லை. ஏன்னா அந்த காலத்துல வந்து எல்லா காலேஜ்லயும் காலேஜ் ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் இருந்தாங்க. இப்ப அந்த லீடர்ஸ் எல்லாம் கிடையாது, எடுத்துட்டாங்க. ராகிங் கிடையாது, எடுத்துட்டாங்க. இப்ப நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்டுகளுக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் ஒவ்வொன்றுமே பெரும்பாலும் பொலிட்டீஷியன்ஸ் தான் வச்சிருக்காங்க. அங்க வந்து அவங்களே இருக்கிறதுனால அங்க பெருசா பாலிடிக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் அதை குறைச்சிட்டாங்க. வேற மாதிரி பாலிடிக்ஸ் இருக்குது, வேற மாதிரி பாலிடிக்ஸ், மேனேஜ்மெண்ட்ல பாலிடிக்ஸ் இருக்குது, அந்த பல பல விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்துல வந்து இந்த பாலிடிக்ஸ் வந்து எல்லா கல்லூரியிலும் இருந்தது. அதாவது லீடர்ஷிப், ஒருத்தன் லீடரா ஸ்டூடெண்ட் லீடரா நிக்கிறாரு அப்படின்னாவே அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரை சார்ந்துதான் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பல விஷயங்கள்லாம் இருந்தது. ஏன்னா நாங்க காலேஜ் படிச்சப்பெல்லாம் அதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கீங்களேன். அந்த மாதிரி இருந்ததுன்னு தான். இதுல என்னன்னா, ஹீரோ வந்து இறந்துடுறாரு. இறந்துடலன்னு வச்சுக்கீங்களேன், அவர் எந்த பொண்ணு கட்டி வச்சிருப்பாங்க? அது அங்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? அப்போ இறந்துட்டாருன்றப்ப இந்த 2 பேருக்குமே அந்த பிரச்சனை இல்லை, பாக்குறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, யாருமே கட்டிக்கல, அவரையும் கட்டிக்கல அந்த மாதிரி ஒரு சமாதான மனநிலைக்கு போறதுன்றது இயல்பு. இது வந்து இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த பாலிடிக்ஸ்க்கு இவர் என்ன சாதிச்சிட முடியும் அப்படின்ற அந்த என்ன சொல்யூஷன் கொடுத்தாலும் அது பிராக்டிக்கலா வந்து நடைமுறைக்கு அது ஒத்து வராது. அது ஏதோ இயற்கையா முடிச்ச செயற்கையா முடிச்ச மாதிரி இருக்கும். அந்த அந்த கிளைமேக்ஸ் வந்து செயற்கையா முடிச்ச மாதிரி இருக்கும். அப்ப இறந்துட்டாருன்றப்ப அந்த முடிவுன்றது வந்து இதுதான் நேச்சுரலா இப்படி நடக்கும் அப்படின்ற அந்த இயற்கையா முடிக்கணும்ன்ற அந்த கொண்டாட்டத்துல வந்து இதை முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் என்னோட பார்வையில. ஒரு நல்ல படம், நல்ல படம். அந்த காலத்துல நம்ம 1987ல எடுத்தது அப்படின்ற பட்சத்துல எம்ஜிஆர் செத்த நினைவு சொன்னாரு சாரு. 86ல எம்ஜிஆர், எங்க ஃபாதர் 86ல இறந்துட்டாரு. 85ல வந்து எம்ஜிஆர் நானும் எங்க அப்பாவும் ஒரு ஹோட்டல்ல எங்க ஆபீஸ்ல இருந்தப்ப ஃபங்க்ஷனுக்கு வர வச்சுன்னா பார்த்தோம் கொண்டோம். அடுத்த வருஷம் எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்போ எம்ஜிஆர் நல்லாயி வந்தாரு, எங்க அப்பா இறந்துட்டாருன்ற அந்த வருத்தம் எல்லாம் இருந்தது எனக்கு. உடம்பு சரியாத இந்த மனுஷன் திடீர்னு அதெல்லாம் இந்த வருஷம் சொல்லும் போது அந்த அந்த கனெக்ஷன் வருது. வேற ஒன்றும் இல்லை, அதுக்குதான் இந்த சொன்னேன். 87ன்றப்ப அவரு கடைசியில உடம்பு சரியில்லாத நடந்தது. ஆனா இந்த படம் வந்து மெட்ராஸ்ல எடுத்ததுக்கு காரணம் அப்ப சொல்லிட்டாங்க, இதுதான் காரணம். பெரும்பாலும் எல்லா நடிகர்களும் இங்க இருந்தாங்கன்றது ஒரு பக்கம், நமக்கும் அது வசதியா இருந்திருக்கும். மகிழ்ச்சி. இதை பார்த்துதான் நம்மவர் வந்ததுன்றதும் அதுல கொஞ்சம் வேற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அருமை, அருமையான படம். ஒரு நல்ல படம் தேர்வு செஞ்சீங்க. உங்க பாணியில அழகா ஒரு 1/2 மணி நேரத்துல அந்த படத்தை அழகா சொல்லி முடிச்சிட்டீங்க. அந்த கதை புறாவும் சொல்லி முடிச்சிட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்க சொல்லும் போதே இப்படிதான் ஆரம்பிக்க போறீங்க, இப்படிதான் சொல்லுவீங்க. ஏன்னா அது ஒரு உங்களோட யூனிக் ஸ்டைல், அது ஒரு தனித்துவம் இருக்கு.
அது நல்லாவும் இருக்குது, மகிழ்ச்சியா இருந்தது. எல்லாரும் நல்ல பின்னோட்டமும் கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. அப்பாவுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. சார் எதனா பேசுறீங்களா நீங்க? தேங்க்யூ சார். நீட்டா எல்லாரும் கேட்டீங்க. முடிஞ்சா எல்லாரும் இந்த படம் யூடியூப்லயே வருது பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவசியம் பார்ப்போம், அவசியம் பார்ப்போம், கண்டிப்பா பார்ப்போம். சார் இவர் யார் சொன்னபடி பாக்குறாங்களே இல்லையா, மாலதி பாத்துருவோம். இவர் சொன்னபடியே இருக்கு அந்த கதை. அதுதான் பார்ப்போம் சார். அதுதான் இல்ல ஜென்ரலா சொல்ல வரேன். எங்க வீட்டுல வந்து மாலதி வந்து எல்லாத்தையும் பாத்துருக்கோம். ஆமா, நான் பாத்துருவேன் கண்டிப்பா. மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. கண்டிப்பா பார்த்துட்டு பின்னோட்டம் கொடுக்குறோம். அருமை, ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி. சேவா உங்களுக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ சார். இதே பாக்க